ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு தரமான மான்வாவை நம்ம பார்க்க போறோம். அட என்னடா இவன் ஸ்டார்டிங்லேயே தரமா இருக்கும் அப்படின்னு சொல்றான்னு பாக்குறீங்க. வெறுமா ஒன்லைன் ஒண்டி கேளுங்க, அதுக்கே நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இந்த உலகத்துல ஒருத்தன் அவன் பயங்கரமான கீழர். அவனை பார்த்தாலே எல்லாருமே பயப்படுவாங்க. அவனை இது வரைக்கும் யாராலையுமே கொல்ல முடியாது. ஆனா ஒரு கட்டத்துல எல்லாருக்கும் வயசாகும்ல, அதே மாதிரிதான் அவனுக்கும் வயசாகுது. அவன் இது வரைக்கும் யாரு கீழே வேலை செஞ்சானோ அவனே இவனுக்கு துரோகம் பண்ணிடுறான். வயசான காலத்துல அந்த ஆளு எந்த போவான்னு பார்த்தா தெரிஞ்சோ தெரியாமலோ எப்படியா அவன் 25 வயசுக்கு வந்து இவனை பார்த்து இந்த உலகமே பயந்ததுல அந்த ஃபார்முக்கு. சோ இதுக்கப்புறம் அவனால ரிவெஞ்ச கொடுக்க முடிஞ்சுதா இல்லையா? சோ வேற லெவல்ல இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போலதான் மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கு தவிர எல்லா எபிசோடும் நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லயே ஒரு ஆளை பத்தி தான் சொல்றாங்க. ஏய், நீ ரூம் எல்லாம் கேள்விப்பட்டியா? இந்த உலகத்துல இப்படிப்பட்ட ஒரு ஆளும் இருக்கான். உன்னை பார்த்தாலே இந்த பெரிய பெரிய கேங்கு, பெரிய பெரிய ஆளுங்க இவங்கெல்லாம் பயத்திலேயே மூச்சா போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளு தான் பீட்டர். அவன் இது வரைக்கும் கொலை பண்ணாத ஆளுங்களே இல்ல. அவன் முன்னாடி யாரு வந்தாலும் அவன் பார்க்கவே மாட்டான், அசால்ட்டா கொண்டுட்டு போயினே இருப்பான். இப்போ இதுலயும் என்ன சர்ப்ரைசிங்கான விஷயம்னா, அந்த பீட்டர் அவருக்கு இப்போ வயசாயிடுச்சு. இப்போ அவரு 60 வயசுல இருக்காரு. ஆனா இப்போ கதை முடியல. இப்பயே அவர் இறந்திருந்தா இந்த மாதிரி ஒரு லெஜெண்டா எல்லாரோட கண்ணுக்கு தெரிஞ்சிருப்பாரு. ஆனா இப்போ அந்த பீட்டரை இந்த உலகத்துல இருக்க ஆயிரக்கணக்கான கில்லர்ஸ் அவங்க எல்லாருமே தேடுறாங்க. எதுக்கு? அந்த பீட்டர் கிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்கு, ஏகப்பட்ட லேண்ட் இருக்கு. இது எல்லாத்தையுமே அடையணும்னு. என்ன ஒரு சோகமான விஷயமா இது இருக்குல்ல. நான் வேலை செஞ்ச அந்த ஆர்கனைசேஷன் அவங்களே எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. இப்ப அவங்க தான் என்னோட சொத்து என் கிட்ட இருக்க எல்லாத்தையும் அடையணும்னு பாக்குறாங்க. அது கூடவே என்னையும் கொல்லணுமா? முன்னாடியே ஒரு பர்சனும் கேக்குறான், ஆமா இது நீதானா இல்ல இது நீ இல்லையா? இது நீயா பீட்டர்? எனக்கு இன்னமும் புரியல. எப்படி நீ இன்னமும் உயிரோட இருக்க? ஆயிரக்கணக்கான கண்ணுங்க எல்லாமே ஓ மேலதான் இருக்கு. எப்படி நீ இன்னமும் உயிரோட சுத்தின்னு இருக்க? ஏன் யாராலையுமே உன்னை கண்டுபிடிக்க முடியல? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன வேணா சொல்லு. ஆயிரக்கணக்கான பேர் என்ன பாக்குறாங்களோ, நான் 1,00,000 பேர் என்ன பாக்குறாங்களோ, யாராலையுமே எனக்கு கண்டுபிடிக்க முடியாது. அங்க அப்படியே அவனோட மாஸ்க் கைட்டுவானா? இத பார்க்கும் போது அந்த ஆளு ரொம்ப ஷாக் ஆகுறான். அட இது பீட்டர் ஆச்சு, என்னால நம்ப முடியல. எப்படி இதாச்சு? இதுக்கப்புறம் சீன் அப்படியே பாஸ்டுக்கு போகுது. 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஃபியூச்சரோட சீனு. சோ இப்பதான் கதை ஆரம்பிக்குது. அங்க ஏதோ ஒரு வயசானவரை காட்டுறாங்க. இவரு தான் நம்ம கதையோட ஹீரோவே. ஏகப்பட்ட காலம் அவருக்கு வந்து இருந்தாலும் ஒரு காலையும் ஒரு அட்டன் பண்ற மாதிரியே இல்ல. நீங்க இதே மாதிரி கால் அட்டன் பண்ணலனா கூடிய சீக்கிரத்துல நீங்க இறந்து போயிடுவீங்க. ஏன்னா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கும் போக மாட்டீங்க. உங்களுக்கு கேன்சர் இருக்கு. 3 மாசத்துல நீங்க இறந்து போயிடுவீங்க. ஆனா அதை பத்திலாம் பீட்டர் கவலையே படல. ஒன்னும் சாவுறத நினைச்சலாம் பயந்ததே இல்ல. ஏன்னா என்னோட 50 வருஷம் வாழ்க்கைய அந்த ஆர்கனைசேஷன் அதுக்காகவே நான் கழிச்சேன். என்னதான் நான் அத்தனை பேரை கொண்டிருந்தாலும் எனக்கு எந்த விதமான ரெக்ரெட்ஸும் இல்ல. அப்படியே பீட்டர் அவரே கண்ணாடியில பாக்குறானா? இப்பதான் அவரே பாக்குறாரு. நல்லா யோசிச்சு பார்த்தா நான் இது வரைக்கும் என்னையே ஒரு போட்டோவே எடுத்தது இல்ல. இப்படி இவன் யோசிக்கும் போதே கரெக்டா அங்க யாரோ ஒருத்தவங்க வராங்க. யார் அதுன்னு பார்த்தா ஒரு பொண்ணு தான். ஹலோ சார், இங்க எனக்கு புக்கு கிடைக்குமா? என்னோட தம்பிக்காக எனக்கு புக் வேணும், மிடில் ஹைஸ்கூலுக்காக. இங்க எல்லா வகையான புக்கும் இருக்கு. 1960ல இருந்து 2020 வரைக்கும் எல்லா வகையான புக்ஸும் இங்க இருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரியான புக் வேணும்? என்னோட பிரதர் அவன் மிடில் ஹைஸ்கூல்ல படிக்கிறான். அவனுக்கு தேவையான புக் மாதிரி ஏதாச்சும் தான் கொடுங்களேன். என்கிட்ட எல்லா வகையான புக்ஸும் இருக்குமா, நான் கண்டிப்பா உனக்கு தரேன். பார்க்கும் போதே தெரியுது பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு ஹைஸ்கூல்ல தான் நீ படிக்கிற போல. ஸ்கூல்ல படிக்கிற ஒரு சீனியர் ஸ்டூடெண்டா நீ? ஆமா நான் அந்த ஸ்கூலோட ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட் தான். அதே டைம்ல அவன் முன்னாடி பாக்குறான், அங்க ஏகப்பட்ட புக்ஸ் அவர் கொண்டு வராரு. நீங்க தப்பா புரிஞ்சுக்கினீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்னும் ஏகப்பட்ட புக்ஸ் எல்லாம் தேவையில்லை. ஏன்னா என்னால அவளைக்கும் எவ்வளவு புக்ஸ வாங்க முடியாது. ஓ அப்படியா? அப்போ பிரச்சனை இல்லம்மா, நீ இந்த புக்கை வச்சுக்கலாம். ஏன்னா எனக்கே எப்படி பார்த்தாலும் இந்த புக்ஸ் தேவைப்படாது. அவன் கிட்ட எக்ஸ்ட்ராவா காசை கூட வாங்க மாட்டேன், கவலைப்படாத. அந்த புக்ஸ அப்படியே அவன் பேக் பண்ண ஆரம்பிக்கிறானா? பீட்டர் பேக் பண்ணும்போதே சொல்றான், நம்ம வாழ்க்கையில சில பல விஷயம் இருக்கு, அதை நம்ம பண்ணக்கூடாது. அதனால நீ என்ன பண்ணு, உன்னோட கத்தியை கீழே வச்சுட்டு அப்படியே நீ போயிடுறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அந்த பொண்ணு கரெக்டா தாக்கலான்னு வருவாளா? இதெல்லாம் கேட்டோடனே அவ ரொம்ப ஷாக் ஆகுறா. இவனுக்கு எப்படி நான் தாக்க வரேன் அப்படின்னு தெரிய வந்தது. நான் இந்த ஃபீல்டுல 50 வருஷமா இருக்கேன், எனக்கு இது கூட தெரியாது. உனக்கு இன்னமும் தோணுதா இந்த மாதிரி என்ன கொல்ல முடியும்னு? அதே மாதிரி நீ சொன்ன பாத்தியா உன்னோட பிரதரை பத்தி, அந்த விஷயம் உண்மைதான். நீ சொல்லும் போது எனக்கு தெரியுது. அதனால தான் சொல்றேமா, இந்த மாதிரி நீ போயிடுறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா அப்படி நீ போகலன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். உன்னால இதுக்கப்புறம் உன்னோட பிரதரை சந்திக்க முடியாது. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் தெரியுமாமா, உங்களோட ஆர்கனைசேஷன்ல எப்ப எங்களோட பிளான் ஃபெயில் ஆகுதோ உடனே எங்களோட பிளான் பியை நாங்க ஆரம்பிச்சிருவோம். அவன் சம வேகமா போய் அப்படியே அந்த பொண்ணோட கழுத்தை புடிச்சு நெரிக்கிறானா? திடீர்னு அவசரமா ஒரு 2 பேர் வராங்க. அவங்க சம வேகமா கண்ணை வச்சு தாக்க ஆரம்பிக்கிறாங்க. பீட்டரும் அந்த பொண்ணை காப்பாத்தணும்னு சொல்லி குனிறானா? இப்பதான் அந்த பொண்ணை பாக்குறா. சுட்ட புல்லட்ல ஒரு புல்லட் அவனோட வயிற்றுல இறங்கிருக்கு. அங்க ஆல்ரெடி அவனுக்கு ஏகப்பட்ட ரத்தம் வர அப்படியே போயிருக்கா. இருந்தாலும் அவன் காப்பாத்திக்கணும். ஏன்னா அவங்க பயங்கரமா ஃபயர் பண்றாங்க. இதனால அவன் சம வேகமா போய் அவனோட கன் எடுத்து அப்படியே நீட்டானா. பார்த்தா அந்த பொண்ணு மாட்டிக்கிறா. இதனால பீட்டர் அங்க பாத்துன்னு ஒரு வாய்ப்பா
வச்சு அவன் பயங்கரமா தாக்குறான். அந்த ஆளு இவனை பார்க்கும் போது அந்த ஆளு மாதிரி எனக்கு தெரியல. லெஜெண்டரி பீட்டர். இவனை பார்க்கும் போது ஏதோ நார்மலான ஆளு மாதிரி தான் எனக்கு தெரியுது. பின்னாடியே இன்னொருத்தனும் வரான். அவன் வரும்போதே சொல்றான், நான் வந்து எதிர்பார்க்கல, இது வரைக்கும் ஒரு லெஜெண்டா இந்த பீட்டர் அவனால ஒரு சாதாரணமான 2 கில்லர்ஸை தோக்கடிக்க முடியல. என்ன ஒரு சோகமான விஷயமா இருக்கு. இந்த பர்சனோட பேரையும் காட்டுறாங்க. அவனோட பேரு 8 leg மேனா. சிம்பிளா சொன்னா 8 கால மனுஷன். சரி வாய மூடுங்க, இந்த மாதிரி எதுக்காக எனக்கு கொல்லணும் அப்படின்னு நீங்க வந்திருக்கீங்க, அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. ஓ அதை பத்தி கேக்குறியா? உன்னை எதுக்கு நாங்க கொல்ல வந்திருக்கோம்னா பாஸ் தாண்டா உன்னை கொல்லவே சொன்னாரு. என்ன சொல்ற? அதாவது நம்ம 2 பேரும் ஒரே ஆர்கனைசேஷன் தான். அப்புறம் எதுக்கு பாஸ் என்ன கொல்றதுக்கு ஒன்னு அனுப்புனாரு? என்ன பாஸுக்காக நான் வந்து ஏகப்பட்ட விஷயத்த பண்ண, ஆயிரக்கணக்கான ஆளுங்களை நான் கருணையே இல்லாம கொன்னேன். ஆமா ஆமா அதுவும் ஒரு ரீசன் தான். இதுக்காக தான் உனக்கு கொல்றதுக்கு அவர் என்ன அனுப்புனாரு. நீ நிறைய பேரை கொன்னனால அண்டர் கிரவுண்ட்ல உனக்காகவே ஒரு பவுண்டியை வச்சிருக்காங்க. உன்னோட பவுண்டி எவ்வளவு தெரியுமா? 7.6 பில்லியன். ஹேய் நீ சொல்றது ரொம்ப ஃபன்னியா இருக்கு. அதாவது அவ்வளவு சொல்ற பத்தியா? இதே அமௌண்ட் ஆஃப் டாலர்ஸ் தான் என்னோட பேங்க்லயும் இருக்கு. ஆமா ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான். பாஸுக்கு இந்த காசு தேவை. ஏன்னா இந்த காசு இது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படியே அவன் பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான். தாக்கும் போதே சொல்றான், இதுக்கு சீக்கிரமா செத்து போக கூடாது. நீ வந்து என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? ஒரு காஃபினை உருவாக்கி எங்களுக்காக ஆல்ரெடி செத்து போயிருக்கணும். ஆனா நீ வந்து அப்படி பண்ணல. ஏதோ ஒண்ணு நீ இப்போ சாகதா போற. அப்படியே அவன் இன்னொரு பஞ்ச் அடிக்க, இதனால அவன் ரொம்ப தூரமா போய் விழுறான். பரவாயில்லையே பாஸ், நம்மளோட வேலை அது உண்மையிலேயே அற்புதமா போகுது. நினைச்சு பார்க்கல இந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி கில்லர் பீட்டர் இவனை கொலை பண்றது எவ்வளவு ஈஸியான விஷயமா இருக்கும்னு. அங்க கிட்ட போவானா பீட்டர் சொல்றான், இது உனக்கான கிஃப்டடா. அப்படியே அவன் பிளாஷ் கிரேனேட் தூக்கி போட அவனோட கண்ணை அப்படியே மங்கலாயுது. இதை ஒரு வாய்ப்பா வச்சு பீட்டர் அங்க இருந்து தப்பிக்கிறான். சீக்கிரம் பசங்களா, அவனோட உடம்புல இருந்து நிறையவே ரத்தம் போயிடுச்சு. இதுக்கு மேல அவனால தப்பிக்க முடியாது. கண்டிப்பா இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பான். சீக்கிரமா போய் அவனை பிடிங்க. சைடு பீட்டரை காட்டுறாங்க. பீட்டர் ரொம்ப சோர்ந்து போன நிலைமையில இருக்கான். என்னால முடியல, நான் வந்து ரொம்ப ஓல்ட் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். என்னோட வாழ்க்கை முழுக்க நான் வந்து இந்த வேலையை தான் பண்ணிருந்தேன். சின்ன வயசுல அந்த ஆர்கனைசேஷன்ல சேர்ந்தேன். எல்லாருமே பென்சிலை பிடிக்கும் போது அந்த வயசுல நான் கத்திய பிடிச்சு ஏகப்பட்ட ஆளுங்களை நான் கொன்னேன். எல்லாருமே இந்த நெட் எல்லாம் நோடும் போது நான் அந்த டைம்ல ஹேக்கிங் எல்லாம் பண்ணிருந்தேன். எல்லாருமே லவர்ஸ் கூட ஃபேமிலி கூட இருக்கும் போது நான் ஒரு ஸ்பையா வேலை செஞ்சேன். சில டைம் இந்த டெரரிஸ்டா இருப்பாங்களே அவங்க கூட எல்லாம் நான் வேலை செஞ்சேன். ஆனா என்னோட வாழ்க்கை அது வந்து எப்ப மாற ஆரம்பிச்சதுன்னா நியூவா இந்த பாஸ் வந்தக்கு அப்புறம் தான். நான் அவன் எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்ன வேலையை விட்டு தூக்கிட்டான். அதுவும் எதுக்கு? அப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது, இருக்குது என் காசு பின்னாடி தான். பீட்டர் அப்படி எழுந்துக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றானா, ஆனா அவனால எழுந்துக்க கூட முடியல. ஏன்னா அவனோட பாடி அது ரொம்ப வீக்கா இருக்கு. என்னோட பாடி எதுக்கு இந்த அளவுக்கு ரொம்ப வீக்கா இருக்கு? நான் வந்து இன்னமும் எனக்குள்ள அந்த வெறி இருக்கு. நான் எல்லாரையுமே கொல்லணும். என்னோட வாழ்க்கைய யாரு நாசமாக்குனாங்களோ எல்லாரையுமே நான் கொல்ல தான் போறேன். ஆனா அங்கேயே பீட்டர் விழுந்து அங்கேயே அந்த போயிடறான். சரி அந்த 8 கால் மனுஷன் அவனோட ஹைட் அவுட்டை காட்டுறாங்க. அங்க அந்த 2 பேரும் அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ஏய் நான் வந்து எதிர்பார்க்கலடா அந்த லெஜெண்டரி கில்லர் பீட்டரே நம்ம கொல்லுவோன்னு. ஆனா அவன் எங்க போனா நம்மளுக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒண்ணு நம்ம கிட்ட அவனோட பணம் இருக்கு, 7.6 பில்லியன். ஆனா நான் எப்பயுமே யோசிச்சு பார்த்ததுல அந்த லெஜெண்டரி கில்லர் அந்த பீட்டர் அவன் வந்து நம்மளோட கையில நாய் மாதிரி செத்து போவானு. அப்படி அந்த போட்டோவை பார்த்து சிரிச்சுனே சொல்லுவானா அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ். அது நான் இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில ஒரு வாட்டி கூட போட்டோவை எடுத்தது இல்ல. இதை பார்த்தோன்னே உடனே அவங்க பயந்து போயிடறாங்க. ஏன்னா அவனோட அவுட்ஃபிட் அது பார்த்தா பீட்டர் மாதிரியே இருக்கு. நான் இவனோட அவுட்ஃபிட்டை பார்த்து ரொம்ப பயந்து போயிட்டேன். ஆமா யாரா நீ? பீட்டருக்கும் ஒண்ணுமே புரியல. நான் வந்து எழுந்துக்கும் போது என்னோட உடம்பு அது இந்த மாதிரி இருந்தது, என்ன நடந்ததுன்னு எனக்கே சரியா புரியல. இப்படி சொல்லும் போது அந்த ஆளு பார்த்தா அப்படியே தட்டி வர்றான். ஏய் யங் மேன், உன்ன மாதிரி ஆளெல்லாம் இங்க வரக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் இங்க இடம் இல்ல, புரியுதா? வந்து இதுக்கு மேலேயே டைம் மிஸ் பண்ண விரும்பல. என்ன விஷயம்னா அந்த 8 கால் மனுஷன் அவனை நான் பார்க்கணும். எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். மரியாதையை எனக்கு கொண்டு போற வழியை பாரு. ஏய் பாருடா, இவனுக்கு வந்து நம்ம பாஸ தெரிஞ்சிருக்கடா. இதை நீ முதலே சொல்லிருக்கலாம்ல. அதாவது நீ எங்களோட ஆர்கனைசேஷன்ல இருந்து வந்த ஆளு தானே. ஆனா இப்படி யாராச்சும் வந்து சொன்னா பாஸ் என்ன தெரியுமா பண்ண சொன்னாரு? அப்படியே கொல்ல சொன்னாரு. அப்படி அவன் பஞ்ச கொடுப்பானா? ஆனா அதையும் அசால்ட்டா தடுக்கிறான். இதெல்லாம் பாக்குற இன்னொருத்தனால அங்க நம்பவே முடியல. அட இவன் எப்படி இதை பண்ணா? பயங்கரமா குதிச்சு தாக்குன இவன் எப்படி அதை தடுக்கிறான்? அதுவும் ஒரே கையால இந்த அளவுக்கு மாஸ்டர்ஸான ஸ்ட்ரென்த்தை நான் பார்த்ததே இல்ல. இவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான். அப்படியே ஹீரோ கையை முறுக்குறானா, இதனால அவனோட கையை மடங்கி போயிட்டு பின்னாடி இன்னொத்தனும் கத்தியை வச்சு தாக்கலான்னு அந்த கத்தியும் அவனோட உடம்பையும் ஒரு வலி ஆகிறான் ஆளு. இதெல்லாம் பாக்குற இன்னொத்தனும் கேக்குறான், அடே யாரா நீ, எங்க இருந்து வந்திருக்க? ஓ உன்னோட கத்தி பிடிக்கிற ஸ்டைல வச்சே நல்லா சொல்ல முடியுது. நீ 3rd கிளாஸ்ல இருக்க. அதாவது யாரு 3rd கிளாஸ்ல இருக்காங்களோ அவங்களால கத்தியை நல்லா பிடிக்க முடியும். 2nd கிளாஸ்ல இருக்கவங்க எல்லா வெப்பன்ஸையும் நல்லா பயன்படுத்துவாங்க. 1st கிளாஸ்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஆமா நீ வந்து என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அங்க இருக்கிற ஆக்டோபஸோட காலை எடுத்து அப்படியே பிடிக்கிறானா? நான் பாக்குறேன் உனக்கு ஒண்ணுமே புரியல. நீ வந்து என்னடா புலம்புற? நான் இதுக்கு மேலே உன்னை விட்டு வச்சா வேலைக்கு ஆகாது. அப்படியே ஓடி வரானா கத்தி எத்துன்னு அந்த ஆக்டோபஸோட லெக் வச்சு அவன் தாக்கிறான். அதனால அந்த கத்தியும் ரொம்ப தூரமா போகுது. இதோ ஒரு வாய்ப்பா வச்சு அவனோட கழுத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நெரிக்க ஆரம்பிக்கிறான். அங்க நெரிக்க தோண்டி நித்தாம அப்படியே அவனை தூக்கி அங்க ஒரு டிஷ் செஞ்சு நிற்பாங்க. அதுக்குள்ள அவனை அப்படியே தூக்கி போடுறான். அங்க அவங்களுக்கு இன்னமும் புரியல. ஏய் நீ வந்து யாரா நீ?
திரும்பவும் ஒரே ஒரு சவுண்ட் ஒண்ணி நம்மளுக்கு கேக்குது. ஆயிரக்கணக்கான ஆளுங்க ஒரே ஒருத்தனை சேஸ் பண்றாங்க. அது வேற யாரும் இல்ல, பீட்டர் இந்த லெஜெண்டரி கில்லர். இப்போ பீட்டரும் டார்கெட்டா வச்சிருக்குது வேற யாரும் இல்ல, அந்த 8 கால் மனுஷன். அவனை ஃபர்ஸ்ட் தூக்கணும்னு பாக்குறான். அங்க இப்பதான் அந்த போட்டோவை பார்த்துன்னே சொல்றான், நான் யோசிச்சு பார்க்கல, இந்த போட்டோ வச்சுதான் என்ன நீங்க தேட போறீங்களா? ஆனா உங்களால எப்பயுமே என்ன தேடவே முடியாது. நீங்க தேடுற பீட்டர் அவன் வயசாகி இருக்கான். நான் கண்ணை தொந்து பார்க்கும் போது எங்க மாறிட்டேன். இதுக்கப்புறம் என்னதான் ஆயிரக்கணக்கான ஆளுங்க தேடினாலும் என்ன தேடியே கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஓல்டு பீட்டர் அவன் ஆல்ரெடி இறந்து போயிட்டான். அப்படியே அவனோட பழைய போட்டோவையும் அவங்க எரிச்சிடறாங்க. சைடு அந்த ஆக்டோபஸ் அவன் வந்து அவனோட ஆளுங்க கூட வந்து நிப்பானா வழியே சொல்றான், சே அந்த பீட்டரை நம்ம வந்து ஸ்டார்டிங்ல பிடிச்சிருக்கணும். நான் என்ன யோசிச்சேன்னா அந்த நோட்டீஸ் அது எல்லாருக்குமே தெரிய வர்றதுக்குள்ள நான் அவனை பிடிச்சிடலான்னு பார்த்தேன். இருந்தாலும் நடக்கல. சரி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஒரு இடத்துக்கு வரான். அங்க இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி யாரோ ஒருத்தங்களை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. யாரையா இவன் இந்த அளவுக்கு ரொம்ப மஸ்குலரா இருக்கான்? அவங்க ஷாக் ஆகுறது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவை தான். ஏன்னா ஆளு ட்ரெஸ் எல்லாம் கைட்டி போட்டு அவனோட உடம்ப பாக்குறானா, அவனோட உடம்பே ஒரு மாதிரி ரொம்ப பீக்ல இருக்கிற மாதிரி இருக்கு. 50-60 வயசுல இருந்து அப்படியே அவன் 25 வயசுக்கு வந்துட்டான். அதாவது அவனோட பீக் ஃபார்முக்கு. ஆனா விஷயம் இன்னமும் அவனுக்கு புரியல, அவன் எப்படி இப்படி மாறனானு. அதே மாதிரி அவனோட உடம்புல புல்லட்டோட காயம் கூட இருக்கு. இவனுக்கு கேன்சர் வேற இருந்தது. எல்லாத்தையுமே இப்போ காணோம். இப்போ நம்ம பீட்டர் கம்ப்ளீட்டா ஒரு யங் மேனா மாறிட்டான். இது எப்படி ஆச்சுன்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா ஏதோ ஒண்ணு இப்போ எனக்கான பவுண்டிய அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்னோட தலைக்கு 7.6 பில்லியனை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. என்னதான் தேடி கண்டுபிடிக்க பார்த்தாலும் என்ன அவ்வளவு சீக்கிரத்துல கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நான் வந்து இப்போ ஒரு பழைய பீட்டரா இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட ட்ரெஸ்ஸை மாத்தணும்னு நினைக்கிறேன். இந்த சைடு அங்க ஒரு வேற ஒரு ஏரியாக்கு வரான். அங்க சின்ன பசங்களா இருக்காங்க. அதெல்லாம் கண்டுக்காம 2 பேரு ஸ்மோக் பண்ணிருக்காங்க. இத பார்க்கும்போது அவனுக்கு கோவமா வருது. யோ நீங்க 2 பேரும் இது வந்து ஸ்மோக்கிங் ஏரியா இல்ல, சோ வெளியில போய் ஸ்மோக் பண்றீங்களா? ஆமா யாரா நீ, உனக்கு என்ன வேணும்? சாக கூடாது அப்படின்னு யோசிச்சனா மரியாதையை ஓடி போயிடு. நான் இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்கேன், சோ ஓடி போயிடு இங்க இருந்து. அங்க பீட்டரும் இதை கேட்டோனே கம்முன்னு போறானா. இதை பார்த்து அவங்க திமிரா சொல்றாங்க, ஆமா ஆமா அவனை மாதிரி ஆளுங்களெல்லாம் நீ கண்டுக்க கூடாது. பீட்டர் பார்த்தா அங்க இருக்கிற டோரை லாக் பண்ணிட்டு வரான். ஏய் அவனை பாத்தியா? அவன் பார்த்தா திரும்பவும் வரான். அவனுக்கு என்ன பைத்தியம் பூச்சிருக்கா? ஏய் உங்க யாருக்குமே இந்த மாதிரி வயசானவங்களுக்கு எப்படி மரியாதை தரணும்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? ஆனா இதை கேட்கும் போது அவங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா? ஏன்னா வயசானவங்கன்னு அவனையே அவன் சொல்லிக்கிறான். இவங்க யோசிக்கிறது இவங்கள உனக்கு நான் தான் புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது நான் யாருன்னு. நான் இப்படி யோசிக்கிறதுக்குள்ளேயே அங்க பயங்கரமா ஒரு பஞ்ச் அடிக்கிறான். இதனால ஆளு அங்க அப்படியே மயங்கி போறானா. அங்க இன்னொருத்தனுக்கு ஒண்ணுமே புரியல. டேய் நீ வந்து யாரா? ஓ அப்பனா நீ வந்து என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறியா? ஆனா நான் ஒரு விஷயத்த சொல்லவா, நீ வந்து ஒரு கத்தியை பிடிச்சுன்னு இருக்க. அந்த கத்தியை பிடிக்கிற விதத்திலேயே நல்லா சொல்ல முடியும். நீ அதை தப்பா பிடிக்கிற. அப்படி பிடிச்சிங்கன்னே அந்த கத்தியை அப்படியே வீசுனேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். உன்னோட கை துண்டானாலும் அதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்ல. இது கேட்கிற அவன் இன்னமும் கடுப்பாவனா. ஏய் உனக்கு என்ன அவ்வளவு தைரியமா? கிட்டே இப்படி வந்து எதோ சொல்ல இருக்க. நான் ஒன்னும் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். ஆள அப்படியே தாக்க வரானா. ஆனா ஒரு சில செகண்ட்ஸ்லயே இந்த கத்தியை பிளாக் பண்ணி அவனோட கழுத்திலேயே ஒண்ணு வைக்கிறான். ஏய் நீ வந்து சந்தோஷப்படணும். இப்போதைக்கு நான் வேற இடத்துல அடிச்சிருந்தேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான் நீ வந்து இறந்து போயிட்டு இருப்ப. ஆனா எனக்கு இன்னமும் புரியல, நீ வந்து யாரா? இது கேட்கும் போது அவன் அப்படியே கிட்ட வந்து சொல்றான், ஓ அப்போனா என்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறியா? ஆனா என்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கினா நீ வந்து உயிரோட இருக்க மாட்ட, பரவாயில்லையா? நெக்ஸ்ட் சீன்ல அவனோட பேங்க் அக்கௌண்ட காட்டுறாங்க. கிட்ட இருந்ததுல பணம் 7.6 பில்லியன் அதை வந்து சுட்டுட்டாங்க. சோ இதனால ஆளு ரொம்ப கடுப்பாகிறான். அந்த பசங்க கிட்ட இருந்து அவங்களோட துணியை உருவிட்டான். இப்ப ஆளு ரொம்ப கடுப்புல இருக்கான். நான் வந்து அவங்க கிட்ட எப்பயே சொன்னேன், என்னோட பணத்து மேல இப்ப கைய வைக்க கூடாதுன்னு. தேவையில்லாம என்னோட பணத்து மேல கைய வச்சுட்டாங்க. இப்போ நேரம் வந்திருக்கு அவங்களுக்கு நான் யாருன்னு காட்டணும். இந்த சைடு ஒரு 2 பசங்களை காட்டுறாங்க. அவங்க போகும் போதே பேசுறாங்க, எனக்கு ஒண்டி அந்த க்ளோரி கிளப்ல ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை அது ஓஹோன்னு ஆயிடும். சீன் அப்படியே பாஸ்டுக்கு போகுது. பீட்டர் நம்ம கிட்ட எல்லாத்தையும் சொல்றான், நான் வளர்ந்த இடம் அது வந்து க்ளோரி ஆர்ஃபனேஜ். ஆனா அது நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்னும் சாதாரணமான ஆர்ஃபனேஜ் இல்ல. அந்த க்ளோரி கிளப்ல எந்த மாதிரி ஆளுங்களை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா, சின்ன சின்ன பசங்களுக்கு ஃபுட்டே இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல, அவங்க எல்லாரையுமே அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா இது வெறுமா ஒரு முகமுடி தான். ஏன்னா அதுக்கு பின்னாடி தான் இவங்க ஏகப்பட்ட விஷயத்தையே பண்ணுவாங்க. இதுதான் அந்த கம்பெனி. இங்கதான் நான் ஒர்க் பண்ணேன். ஆனா இப்போ அந்த கம்பெனியை என்னோட கையால ஒரு தெரியாம அழிக்க போறேன். நெக்ஸ்ட் சீன்ல ஒரு மீட்டோட கடையை காட்டுறாங்க. அங்க ஒரு பர்சன் உட்காந்துன்னு சொல்றான், ஏய் நீ வந்து தனியா வந்திருக்கியா? அதுவும் என்ன கொல்றதுக்கு? உன்னோட வாழ்க்கையிலேயே நீ பண்ண ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்க உனக்கு தோணலையா என்ன? நான் வந்து உன்னை பார்த்து எதுக்கு பயப்படணும்? ஏன்னா நீ ஒன்னும் பீட்டர் இல்ல. இந்த மாதிரி ஒருத்தனை என்னால அசால்ட்டாவே தோக்கடிக்க முடியும். ஓ அப்படியா? ஆனா நீ வந்து தப்பு பண்ணிட்ட. நான் ஒன்னும் சாதாரணமான ஆள் இல்ல. நான் தனியாவும் இருக்க மாட்டேன். கூடவே நான் என்னோட பாடி கட்சியும் சேர்த்துதான் வச்சுப்பேன். பின்னாடியே ஒரு 2 பேர் அந்த ஆக்டோபஸ பயங்கரமா தாக்க போறாங்களா. நெக்ஸ்ட் சீன்ல அந்த ஆளை காட்டுறாங்க. அவன் பார்த்தா ரொம்ப பயந்து போயிருக்கான். ஆமா எப்படி, அதாவது எப்படி நீ இதை பண்ண? உனக்கு என்னமோ புரியலையா என்ன? ஏன்னா எதுக்கு எல்லாருமே 8 leg மேன் அப்படின்னு கூப்பிடுறாங்க? அது ஒன்னும் சாதாரணமான
டைட்டில் இல்ல, அது இதுக்காக தான். அவனோட உடம்ப ஒரு மாதிரி ரொம்ப பிளெக்சிபிளா மாத்திருக்கான். ஏன் அவனோட தலையை திருப்பி வச்சுதான் பேசுறான். அந்த 2 பேரை கொன்னக்கு அப்புறம் டைரக்டா இவனை நோக்கி வரானா. அந்த ஆளு பயங்கரமா கத்துறான், அடே வேணாண்டா என்ன கொல்லாத. ஆனா அங்க நடக்கிற விஷயமே வேற, அவன் கொன்னுறான். நெக்ஸ்ட் சீன்ல அந்த மொட்டை அந்த பொண்ணு கூட போகும்போதே அந்த பொண்ணு சொல்றான், பாஸ் நம்மளோட 2 ஆளுங்களை யாரோ ஒருத்தங்க கொன்னுட்டாங்க, எந்த விதமான ஆதாரமும் இல்ல, எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க அழிச்சிட்டாங்க. ஓ அப்பனா இது பண்ணது வேற யாரும் இல்ல, அது கண்டிப்பா பீட்டர் தான். அந்த வயசான கிழவன், அவன் நம்மள ஏமாத்திட்டான், இன்னமும் உயிரோட தான் இருக்கான். இதுக்கப்புறம் அவனோட டார்கெட் அது வேற யாரும் இல்ல, அது நான் தான். நான் ஏதோ ஒண்ணு பீட்டரை நம்ம ஆளுங்களை அனுப்பி சீக்கிரமா கொல்லப்பாரு, அவனோட பவுண்டி அது சீக்கிரமா கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த பொண்ணு பீட்டரை பத்தி யோசிச்சு பாக்குறா. ஏன்னா பீட்டர் அந்த டைம்லயும் இவளை காப்பாத்தணும்னு சொல்லி அங்க காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணிருப்பான். நெக்ஸ்ட் சீன்ல இவங்க வேற ஒரு ரூமுக்கு வருவாங்களா. அதை பார்த்தா ஒரு ஸ்டாஃப் வந்து சொல்றான், யாருன்னு தெரியல சார், இந்த மாதிரி இன்னைக்கு ஒர்க்கிங் டேவே இல்ல, இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயமா உங்க கிட்ட பேசணும் அப்படின்னு அவன் சொல்றான். கிட்ட எந்த விதமான ரிசர்வேஷனும் இல்ல, என்ன கதைன்னு தெரியல சார், கேட்டா ஏதோ ஒண்ணு தான் அவன் திரும்பவும் கொடுக்கணுமா, அதுக்காக தான் அவன் இங்க வந்திருக்கானா. ஏய் தம்பி நீ வந்து யாருப்பா, அதாவது உனக்கு என்ன வேணும், எதுக்காக நீ இங்க வந்திருக்க, ஏதாச்சும் விஷயமா என்ன. ஆமா ஆமா நீங்க வந்து மறந்துட்டீங்களா என்ன, நீங்க வந்து இன்னமும் என்னோட கடனை அடைக்கல, அதுக்காக தான் வந்திருக்கேன், அதாவது 7.6 பில்லியனை நீங்க தரணும். கேட்ட உடனே அந்த மொட்டையோட மூஞ்சே மாது கத்தி சொல்றான், சீக்கிரம் இங்க இருக்க டோரை லாக் பண்ணுங்க. அந்த மொட்டையும் இப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறான், எனக்கு தெரியல நீ வந்து பீட்டருக்கு ரொம்ப நெருக்கமான பர்சனா என்ன, ஆனா நீ நெருக்கமா இருக்கியோ இல்லையோ இதுக்கப்புறம் உன்னால இந்த பிளேஸை விட்டு போக முடியாது, நான் இதுக்கு மேல உயிரோட இருக்க போதில்ல. எனக்கு இன்னமும் புரியல இந்த மாதிரி பீட்டரை பத்தி உனக்கு எப்படி தெரியும், இந்த இன்ஃபர்மேஷன் இது வந்து எப்படி உனக்கு வந்தது. இவனை பார்க்கும்போது நம்மளோட கிளப் ஆளு மாதிரியே தெரியல, இவனை பத்தி எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியல, இவன் யாருன்னு தெரியல, இவன் பீட்டரோட ஒரு மகனா இருக்க வாய்ப்பு இருக்கா, இல்ல அவனோட டிசைபிளா இருப்பானா, இல்ல அதுக்கும் வாய்ப்பு இல்ல, ஏன்னா பீட்டர் அவன் வந்து எப்பயுமே தனியா தான் ஒர்க் பண்ணிருக்கான். சரி ஏதோ ஒண்ணுப்பா தம்பி, இந்த மாதிரி நான் உனக்கு 2 ஆப்ஷனை கொடுக்கறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா பீட்டர் வந்து எங்க இருக்கான் அதை வந்து நீ சொல்லணும், அப்படி நீ சொன்னா நீ வந்து இங்க இருந்து உயிரோட போகலாம், அப்படி நீ சொல்ல மாட்ட அடம்பிடிப்ப அப்படின்னா நாங்க வந்து எங்களோட புல்லட்ஸை போட்டுன்னு உன்னோட மண்டையிலே இறக்குவோம். சோ நல்லா யோசிச்சுக்கோ, நீ உயிரோட போகணுமா இல்ல இங்கே சாகணுமான்னு. ஓ அப்படியா, எனக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு எனக்கே சரியா தெரியல. சரி நீ வந்து எனக்கு ஒரு 2 ஆப்ஷனை கொடுத்தல, நான் வந்து உனக்கு 3வது ஒரு ஆப்ஷனை கொடுக்கறேன். என்னன்னா இந்த ஸ்டோரியை கேட்டக்கு அப்புறம் இங்க இருக்க யாருமே உயிரோட போக போறது இல்ல, நான் தான் பீட்டர், நான் தான் உங்களோட ஆளுங்களையும் கொன்னேன், அங்க இருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சதும் நான் தான். ஆமா நீ வந்து என்ன பேசின்னு இருக்க, அட என்ன உனக்கு காது கீது கேட்கதான் என்ன, ரொம்ப எங்க இருக்க, இருந்தாலும் உனக்கு காது சரியா கேட்கல, அச்சோ பாவம், நான் தான் அவங்க 2 பேரை கொன்னேன். அப்போனா இவன் வந்து என்ன பேசின்னு இருக்கான், இப்போ பீட்டர் வந்து அவங்கள கொல்லல, இப்போ இது எல்லாத்தையுமே பண்ணது இவன் தானா, அப்படி இவன் சொல்றது கரெக்டா இருந்தா பீட்டர் எங்களோட ஆளுங்களை கொல்லலன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு இன்னமும் புரியல இந்த ஆளு இவன் வந்து எதுக்கு எங்களை அட்டாக் பண்ணணும், ஏன்னா இவனை பார்க்கும் போது ஒரு சின்ன பையன் மாதிரி தான் தெரியுது. ஏய் ஏதோ ஒண்ணு, இந்த வாட்டி நான் திரும்பவும் கிட்ட கொஸ்டினை கேட்கிறேன், உனக்கும் இந்த பீட்டருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, ஓ அப்பனா என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா, அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் நீங்க கொல்லணும். ஓ அப்படியா, நான் வந்து கொல்றதுல தான் ஸ்பெஷலிஸ்ட். இந்த பர்சனோ கன்னை வச்சு தாக்கலான்னு போவானா, திடீர்னு அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, அவனோட கழுத்துல ஏதோ ஒரு குச்சி மாதிரி ஒரு விஷயம் வந்து பயங்கரமா தாக்குது, எல்லாத்தையுமே பண்ணது பீட்டர் தான். அங்க இதை பாக்குற அந்த பொண்ணால இதையுமே நம்ப முடியல, ஒரு சாதாரணமான சாப்ஸ்டிக் அதை வச்சு எப்படி இவனால இந்த மாதிரி தாக்க முடியுது, அதுவும் கரெக்டா அவனோட வைட்டல் ஆர்கன் அங்க தாக்கியிருக்கான். பீட்டரும் இன்னொரு ஸ்டிக் எடுத்து அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறானா, இதை பாக்குற அந்த பொண்ணால இதுவும் நம்பவே முடியல, இந்த அளவுக்கு ஃபாஸ்டான ஒருத்தனை அவ பார்த்ததே இல்ல, நான் யாராலையுமே இந்த மாதிரி அவ்வளவு சீக்கிரத்துல பண்ணவே முடியாது. அங்க இத பாக்குற அந்த மொட்டைய சொல்றான், நான் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன், உன்னால ரொம்ப ஸ்கில்டா இருக்க, நான் என்ன சொல்லுவேன்னா நீ வந்து லக்கியா இருக்க, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு தெரியுமா, நீ ஏன் என்னோட கிளப்ல வந்து ஜாயின் பண்ணக்கூடாது, உனக்கு என்னோட கிளப்ல எல்லாமே கிடைக்கும், பணம் பொண்ணு எல்லாமே. நான் இப்படி சொல்ற சில பல செகண்ட்ஸ்லயே அவன் திரும்பவும் பயங்கரமா ஃபயர் பண்றானா, வேலை பீட்டர் அங்க ஒரு பெஞ்ச் இருக்கும் அதை வச்சு தடுக்கிறான். இதெல்லாம் பாக்குற அந்த மொட்டையும் சொல்றான், இதை வச்சு அவனால என்ன பண்ண முடியும், அவன் இப்போ உயிரோட இருப்பானே ஒரு டவுட் தான், ஏன்னா அந்த இடம் முழுக்க பயங்கரமா ரத்தமா ஒளிவி இருக்கு. ஏய் நான் வந்து இப்பயும் சொல்றேன், உனக்கு டைம் இருக்கு, இது பீட்டரை பத்தி எனக்கு வந்து சொல்லு, ஏன்னா தேவையில்லாம நீ வந்து இங்கேயே வந்து போற மாதிரி இருக்கும். இப்படியே அவன் பேசினே சைடா வந்து தாக்க பாப்பானா, ஆனா அங்க வந்து பார்த்தா யாரையுமே காணோம். அதாவது ரத்தமா ஒண்ணு பார்த்தோம்ல, அது ஒன்னும் ரத்தம் இல்ல, அது ஏதோ ஒரு டிஷ்ஷோட கலர் ஆகுது. அப்பனா இவன் தப்பிச்சிட்டானா, இப்போ அவன் எங்க இருக்கான், இந்த பில்லர் பின்னாடியா இருக்கான், ஆனா அங்க தேடியும் அவனை காணோம். அவன் எப்படி மஞ்சு போனா எனக்கு ஒண்ணுமே புரியல, அவன் இன்னும் ஏதாச்சும் ஒரு பூதமா என்ன. இப்படி இவன் யோசிக்கும் போது கரெக்டா பீட்டர் பின்னாடி வந்து அவன் வாயில இருக்க அந்த ரத்தம் மாதிரி ஒரு டிஷ் இருந்ததுல அவனோட முகத்திலேயே மொத்தமா ஊத்தி விட்டுறான். இதனால ஆளுக்கு அங்க கண்ணே தெரியல, அங்க எங்கெங்கயோ அவன் சொல்ல பாக்குறானா, ஒரு வாய்ப்பா வச்சு அந்த மொட்டையோட மூந்திலேயே உன வைக்கிறான் ஆளு. என்னால பார்க்க கூட முடியல, இவன் என்ன இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கான், இவன் உண்மையிலேயே யாருதான்.
ஏன்னா இவனோட மூமெண்ட்டை என்னால கணிக்கவே முடியல. பீட்டர் அவனோட தலையை திருப்பி விட்டுறானா, அதனால அவன் அப்படியே கீழே விழுறான். இவன் ரொம்பவும் பயங்கரமானவனா இருக்கான். எனக்கு இன்னமும் புரியல என்னால எப்படி ஏன் இவனை தோக்கடிக்க முடியல. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒருத்தங்களை மீட் பண்ணேன். ரொம்ப ஸ்கில்டா இருந்தாரு. அவரு தான் எனக்கு ஸ்பெஷல் டெக்னிக்கை பத்தி சொன்னாரு. நீ என்னதான் ஸ்ட்ராங் ஆனாலும் உன்னை விடவும் கண்டிப்பா யாராச்சும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி சமயத்துல நீங்க ஏதாச்சும் ஒரு பயங்கரமான டெக்னிக்கை கத்து வச்சிருக்கணும். இல்லைன்னா அவ்வளவுதான், உங்களால எதுவுமே பண்ண முடியாது. சோ அதுக்காக தான் நான் ஒரு டெக்னிக்கை உருவாக்கினேன். அதை வச்சு என்னால யாரை வேணாலும் கொல்ல முடியும். டெக்னிக் தான் இது. இதனால நான் ரொம்ப சந்தோஷமானேன். ஏன்னா என் முன்னாடி யாரு வந்தாலும் அசால்ட்டா அவங்கள கொல்ல முடியும். ஆனா இவன் என்ன ஒரு சில செகண்ட்ஸ்லயே தோக்கடிச்சிட்டான். இருந்தாலும் பரவாயில்ல, வாய்ப்பே இல்ல. இவனை நான் விட்டு வைக்க போறது இல்ல. ஏன்னா இவனை நான் கொல்ல போறேன். அங்க அப்படியே பீட்டரை பிடிக்க ஆரம்பிக்கிறானா. அங்க பீட்டர் பயங்கரமா கத்துறான். ஹேய், உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், நான் பிறந்ததுல இருந்தே இந்த வேலையை பண்ண இருக்கேன். அதனால எக்ஸ்பீரியன்ஸ் உன்னை கம்பேர் பண்ண எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. சோ சித்தரா. ஓ அப்படியா, அப்பனா எத்தனை வருஷமா இதை நீ பண்ணிருக்க? ஆமா, நான் தான் உன்னை அமுக்கி கொண்டுட்டனே. இப்போ எப்படி இந்த வாய்ஸ் வந்து நல்லா ஒத்து பார்க்கும் போது தான் தெரியுது அது பீட்டரே இல்ல. இவன் கூட ஒத்துருப்பான்ல இவனோட அடியாளு, அவன் தான். அட, நான் இதை பார்க்கவே இல்ல. இவன் என்னோட ஆளுதானா? அங்க மொட்டைக்கு ஒரு மாதிரி ரொம்ப பயமா இருக்கு. அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அங்க பீட்டரை பார்க்கும் போது ஏதோ அவனோட சாவியை பாக்குற மாதிரி அவனுக்கு தோணுதா. இதனால அவன் கத்த ஆரம்பிக்கிறான். அடே இரா, நீ என்ன கொல்லக்கூடாது. அப்படியே அவன் நைஸா அந்த பொண்ணை பொடிச்சுன்னே சொல்றான். இந்த பொண்ணு இவ கண்டிப்பா உனக்கு பயன்படுவா, அதனால நீ இவ்வளவு வச்சுக்கலாம். அட பாஸ், நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நான் ஒன்னும் அவன் கூட போக விரும்பல. ஆனா ஏதோ ஒண்ணு, இதுதான் உனக்கு ஃபைனல் டீல். அதனால அந்த பொண்ணை வச்சுக்கோ. நான் அப்புறமா உன்னை சந்திக்கிறேன். உனக்கான பணம் தானே, அதை செட்டில் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த விஷயம் வெளியில போகாது, உன்னை பத்தி யாருக்கும் தெரியவும் வராது. உடனே ஒரு வாய்ஸ் ஒண்ணு கேக்குது. நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த ஸ்பெஷல் டெக்னிக் இன்னமும் அதை நல்லா ஆக்கணும். நான் நினைச்ச மாதிரியே ஒரு கோழியா தான் இருக்க. இன்னமும் அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அட, நீ என்னதான் பேசின இருக்க, எனக்கு எதுவும் புரியல. எனக்கு இன்னமும் இதெல்லாம் ஞாபகம் இல்லையா? அதாவது இந்த ஸ்பெஷல் டெக்னிக்கை கத்து கொடுத்தது வேற யாரும் இல்ல, இது நான் தான். சீன் அப்படியே பாஸ்டுக்கு போது இப்பதான் அந்த மொட்டைக்கு ஞாபகம் வருது. அதாவது இந்த ஸ்பெஷல் டெக்னிக்கை கத்து கொடுத்ததே வேற யாரும் இல்ல, இது பீட்டர் தான். அப்பனா நீ பீட்டரா? ஆமா, அதேதான். அங்க சம வேகமா அவனோட கை கால் அவனோட உடம்பு எல்லாத்தையுமே ஒரு வழி ஆக்கிடுறான். இதுக்கப்புறம் அங்க டேட்டோட இருக்கிற ஒரு பர்சனை காட்டுறாங்க. இன்னொருத்தனும் சொல்றான், 8 leg man. அவன் இறந்து போயிட்டான். அதே மாதிரி அவன் கீழே வேலை செஞ்ச அந்த 4 பேரும் இறந்து போயிட்டாங்க. அவனோட ஸ்டோர்ல சிசிடிவி கேமராவும் இருந்திருக்கு. ஆனா இப்போ விதமான தடயமும் இல்ல. அங்க தடையமே இல்லாம யாரோ ஒருத்தங்க பண்ணிருக்காங்க. அவன் இறந்து போன அத்த நாள்ல இருந்து தான். சோ சீக்கிரமா சொல்லு, என்னோட ஆர்கனைசேஷன்ல இருக்க எல்லாருக்கிட்டையும் இது பரப்பு. இந்த பீட்டர் அவனை எல்லாருமே தேடி கொல்லணும். இதுக்கு மேலேயும் அவன் உயிரோட இருக்க கூடாது. சீன்ல ஒரு பேனரை காட்டுறாங்க. அந்த பேனர்லயும் நம்ம பீட்டரோட வயசான உருவத்தை போட்டு க்ளோரி கிளப்ல இருந்து இது கேக்குறோம். அதாவது யாராச்சும் வயசானவங்களுக்கு ஏதாச்சும் டொனேட் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்க தாராளமா டொனேட் பண்ணலாம். ஏன்னா உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது. ஒரு பர்சன் அதை பாத்துக்கினே போவானா, அவனுக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப கடுப்பா இருக்கு. அப்படியே நசுக்கி கிழிச்சு போடுறான். இதை பண்றதும் வேற யாரும் இல்ல, நம்ம பீட்டர் தான். ஓ, அப்போனா நீங்க என்ன தேட ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்போ நானே உங்களை தேடி வரணும்னு நினைக்கிறேன். யோசிக்கிறான், நான் அந்த க்ளோரி ஆளுங்களை ஒட்டு மொத்தமா தெரியாம அழிக்கணும்னா எனக்கு சில பல ஆளுங்க தேவைப்படுவாங்க அப்படின்னு யோசிக்கும் போது என்னோட மைண்டுக்கு வர்றது ஒரே ஒருத்தங்க. நெக்ஸ்ட் சீன்ல அங்க மென்ஸோட பாத்ரூம் கிட்ட வரான். அங்க எதுவும் தவனோட ஒரு சீக்ரெட்டான வழியும் அங்க கிரியேட் ஆகுது. அட, இது இங்கதான் இருக்கா? அந்த வழியா அவன் கீழே வரானா. கீழே அடுத்த செகண்டே அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா இந்த ரூம் இது பழையபடிதான் ரொம்ப அவசரமா இருக்கு. ஏன்னா அங்க இல்லாத பொருளே இல்ல. அங்க இருக்கிற ஒரு பொருளும் சும்மா பயங்கரமா இருக்கும். ஆனா இப்படி பார்க்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தங்க கழுத்துக்கிட்ட ஏதோ ஒரு ஆயுதத்தை வைக்கிறாங்க. அட, நான் எதிர்பார்க்கல நீ இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு இருப்பேன்னு. ஏன்னா உனக்கு இது எந்த விதமான யூஸையும் தராது. ஏன்னா உனக்கு கண்ணு தெரியாது. ஆமா நானும் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி விஷயத்த டீல் பண்ணி. இப்போ யோசிச்சு பார்த்தா திரும்ப ஒரு பொணத்தை நான் தூக்கி போற மாதிரி இருக்கும் போல. அங்க அவன் நல்லா உத்து பாக்குறா. இவன் மேல எந்த விதமான ஆல்கஹாலோட ஸ்மெல்லும் இல்ல. இவனை பார்க்கும்போது ஒரு பிச்சைக்கார மாதிரியும் தெரியல. இவன் ஒரு திருடனா இருக்க வாய்ப்பு இருக்கா? அதே டைம்ல அங்க கில்லிங் இன்டென்ஷனும் இவன் கிட்ட வருமா? சோ இதனால அவ யோசிக்கிறா, அப்பனா கண்டிப்பா க்ளோரி கிளப் ஆளுங்க அவங்க தான் அனுப்பியிருப்பாங்களோ. இதனால அவ பயங்கரமா தாக்குறா. ஆனா அதுல இருந்து ஹீரோ அசால்ட்டா அங்க தப்பிக்கிறான். ஒரு அட்டாக்கையும் அவ தாக்க அங்க வளைஞ்சு ஆளு தப்பிக்கிறான். நான் எதிர்பார்க்கல நீ ஒரு எலி மாதிரி அங்கேயும் இங்கேயும் தப்பிக்கிற. ஆனா இதுக்கு மேல நீ என்ன பண்ண போற? ஆனா இதுல இருந்தும் ஆளு தப்பிக்கிறான். அட, நீ இப்படி எல்லாம் தாக்க கூடாது. ஏன்னா நீ இப்படி தாக்கும் போது எனக்கே ரொம்ப கியூரியஸ் ஆகுது. அதாவது உனக்கு என்ன உண்மையிலே கண்ணு தெரியுதா இல்ல தெரியலையான்னு. ஆனா அதெல்லாம்
அதெல்லாம் கண்டுக்காம அவ அப்படியே தாக்க வரலா. இதை ஒரு வாய்ப்பா வச்சு அங்க ஒரு ஸ்மாக்க போட்டு முச்சு விட்டுற ஆளு. நான் வந்து எதிர்பார்க்கல, இந்த மாதிரி ஒருத்தனை நான் வந்து பார்த்ததே இல்ல. க்ளோரி ஆளுங்க கிட்ட இந்த அளவுக்கு ஸ்கில்டா, அதாவது இந்த ஏஜ்ல இறச்சிருப்பாங்களா நான் எதிரே பார்த்தது இல்ல. ஆனா ஹீரோ இப்பதான் சொல்றான், நீ ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த மாதிரி எனக்கு எந்த விதமான கில்லிங் இன்டென்ஷனும் இல்ல. ஓ அப்படியா, கண்ணு தெரியாத ஒருத்தங்கள உனக்கு கில் பண்றதுக்கு தோணலையா? நான் அப்படி கில் பண்ணிட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. ஆனா எங்களோட ஒர்க் அது வந்து இப்படிப்பட்ட ஒர்க் தான். அங்க அந்த நாய்க்குட்டிக்கு ஒரு குரலை தான் கொடுக்குறா, அதுவும் அங்க பயங்கரமா கடிக்கிறதுக்கு தாவுது. அடுத்த செகண்டே அவ ரொம்ப ஆச்சரியமாகறா, ஏன்னா அந்த நாய்க்குட்டி கடிக்கும்னு பார்த்தா ஜாலியா வெளான்னு இருக்கு. இப்பதான் அவங்க உட்காந்து பேசுறாங்க. இதெல்லாம் கேட்டு அவ ரொம்ப ஷாக் ஆவறா. என்னது இதெல்லாம் எப்படி நடந்தது? உன்னோட முகம் அது என்ன எவ்வளவு சாஃப்டா இருக்கு, அதே டைம்ல உனக்கு எந்த விதமான சுருக்கமோ இல்ல, உன் மேல அந்த வயசான வர அந்த ஸ்மெல்லு அதுவும் வரலடா. எப்படி இதெல்லாம் நடந்தது? ஏய் நீ வந்து உரையா 30 நிமிஷமா மூஞ்ச அப்படியே தடவினுகிற. இதே மாதிரி தடவி நின்றா என்னால எப்படி ஒழுங்கா பேச முடியும்? சீக்கிரம்டா சீக்கிரம் சொல்லு, நீ வந்து இப்படிதான் கடந்தியா? ஏய் நீ வந்து என்ன பண்ணிருக்க, உனக்கு தெரியலையா? நீ செத்து போகும்போது எப்படி கடந்த இந்த மாதிரியா? நீ எதனால செத்து போன? புல்லட் அடிப்பட்டு தானே நீ செத்து போன. அதை வந்து சீக்கிரமா சொல்டா, நீ எப்படி செத்து போன? புல்லட்டா பாய்சனா என்னது? ஏன்னா நானும் அதே மாதிரி பண்ணா எனக்கும் அந்த மாதிரி ஆகும்ல. ஆனா ஹீரோ மண்டையிலே 2-3 வைக்கிறானா, இதனால அவளுக்கு வீங்கி போகுது. இப்பதான் அந்த பொண்ணே கேக்குறா, ஆமா நீ வந்து அந்த க்ளோரி கிளப்புக்குள்ள எப்படியாச்சும் உள்ள போகணும்னு பாக்குறியா? ஆமா அதேதான். ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, உன்னால எப்படி அதுக்குள்ள போக முடியும்? அதுவா, அவங்களோட கண்ணை என் மேல படுற மாதிரி நான் பண்ண போறேன். என்னது எனக்கு புரியலடா, அதாவது நீ என்ன பண்ண போற? அப்படி உனக்கு இன்னுமா புரியல? இந்த மாதிரி அவங்களோட கண்ணு ஆட்டோமேட்டிக்கா என் மேல படுற மாதிரி நான் செட் பண்ண போறேன். அதுக்கப்புறம் அவங்களாவே என்ன தேடி வருவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களோட ஒரு கில்லரா நான் மாற போறேன். க்ளோரி கிளப்புக்கு ஒரு புது கில்லரா நான் போக போறேன். என்னது என்ன வந்து நீ சொல்ற? நான் சொல்றது புரியலையா என்ன? அந்த கிளப்புக்கு ஒரு புது கில்லரா? ஆமாண்டா பீட்டரு, நீ வந்து ரொம்ப எங்க இருக்க. அதே மாதிரி உன்னை யாராலையுமே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அப்பனா உன்னால ஒரு க்ளோரி கிளப்புக்கு கில்லரா மாற முடியும். எனக்கு இப்பதான் புரியுது நீ என்ன பண்ண போறேன்னு. அதாவது அவங்களோட கிளப்பையே போட்டு மொத்தமா உன்னோட கைக்குள்ள போட்டு வச்சுக்கலான்னு பார்க்க போறேன். அவங்க உன்னை தேடுறதுக்கு என்னதான் பார்த்தாலும் எப்படியும் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அவங்க தேடுறது அந்த வயசான பீட்டரு. ஆனா என்னதான் சொன்னாலும் நீ வந்து எப்படி அதுக்குள்ள போக போற எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா உனக்கு நல்லாவே தெரியும், க்ளோரி கிளப்புக்கு ஒரு கில்லரா மாறணும்னா நீ ஒண்ணு அந்த க்ளோரி ஆர்ஃபனேஜ்ல இருந்து ஒரு கிராஜுவேட்டா இருக்கணும். ஆனா இப்ப இருக்கிற பீட்டர், நீ வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு அவுட் சைடர் தான். உன்னால எப்படி ஒரு கில்லரா மாற முடியும்? அதுவும் எஸ்பெஷலா அந்த க்ளோரி கிளப்ல. இல்ல உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு வழி இருக்கு. இதை கேட்டவ இன்னமும் ஆச்சரியமாகறா. இந்த சைடு அந்த ஸ்கூல்ல காட்டுறாங்க. அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் பேசுறாங்க. ஏய் அவனை பாத்தியா, இன்னைக்குதான் கடவுள் இருக்கான் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அவன் இன்னும் எவ்வளவு அழகா இருக்கான். இதுக்காக தானே நீ மூஞ்சில எவ்வளவு மேக்கப்ப தடின்னு வந்திருக்க. என்ன நீ சொல்லக்கூடாது, உன்னோட மூஞ்ச பாரு, அப்படியே பவுடர் எல்லாம் அப்பிட்டு வந்த மாதிரி இருக்கு. இந்த சைடு அங்க ஹீரோவை காட்டுறாங்க. அவன் ஃபைனலி ஹை ஸ்கூலுக்கு வந்துட்டான். அதுவும் அங்க சீனா உட்கார்ந்து இருப்பானா. இதை பார்த்துதான் அந்த பொண்ணுங்க அப்படி வலிறாங்க. அந்த பையன் தானே டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட். அவனோட பேரு கூட இது கிம் சுங்கா. அவனோட பேரே சும்மா பயங்கரமா இருக்கு. அவனுக்கே நான் அடிமை ஆயிட்டேன். நான் இப்போ என்ன பண்றது அவனுக்காக? அங்க இவன் வந்ததுல இருந்தே அங்க இருக்கிற பொண்ணுங்களோட படம் தான் உடவே இல்லையே. அவனை ஒரு மாதிரி பேசுறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. இருந்தாலும் கிம் சுங், அதாவது நம்ம கிம் அவளைக்கும் அவங்கள கண்டுக்கல. நான் இவனோட டார்கெட் வேறமா அந்த க்ளோரி கிளப் ஒண்டி தான். வெளியில இருந்து இந்த ஸ்கூல் பாக்குறதுக்கு ஒரு நார்மலான ஸ்கூலா தெரியும். இது உள்ள அப்படிப்பட்ட ஸ்கூலே இல்ல. இன்னமும் அந்த பொண்ணுங்க விடவே இல்லையே. பக்கத்திலேயே ஒரு பொண்ணு கேக்குறா, ஆமா உனக்கு எந்த வகையான பொண்ணுங்க பிடிக்கும், அதை பத்தி சொல்ல முடியுமா கிம்? ஆனா ஆளு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருக்கான். இந்த ஸ்கூலுக்குள்ள ஒரு சீக்ரெட்டான கிளாஸ் இருக்கு. அதுதான் கில்லர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே கில்லர்ஸ் தான். அதாவது அவங்களோட வேலையே மத்தவங்கள கொல்றது தான். நான் வந்து அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன், எப்படியாச்சும் அந்த க்ளோரி கிளப்போட ஒரு கில்லரா மாறணும்னு. ஆனா இவங்க தான் என்ன விட மாட்டாங்க போல. நெக்ஸ்ட் சீன்ல அங்க இருக்கிற பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி இந்த மாதிரி இவன் பின்னாடியே வராங்க. இதுக்கப்புறம் ஒரு அனௌன்ஸ்மெண்டோட சீனை காட்டுறாங்க. அங்க ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் பண்ண போறாங்க. இந்த சைடு பீட்டரும் அதெல்லாம் பார்த்துன்னு இருப்பான். அவன் கிட்டயே ஒரு மைக் இருக்கும். அது வழியா தான் அந்த பொண்ணு கிட்டயும் பேசுவான். அந்த பொண்ணு கேக்குறா, ஆமா நீ வந்து எப்படி அந்த கில்லர் கிளாஸுக்கு போக போற? அதுக்கு நீ போகணும்னா ஏதாச்சும் ஒன்று ஸ்பெஷலா நீ பண்ணணும். அதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த விஷயத்த நான் பண்ண போறேன். நெக்ஸ்ட் சீன்ல அவன் டைரக்டா மைக்கு கிட்ட போறானா. எல்லாரோட பார்வையும் இவன் மேலதான் வருது. அடே நீ என்னடா பண்ண போற? அதாவது என்கிட்ட சொன்ன மாதிரியா நீ பண்ண போற? அங்க போன உடனே மைக் டெஸ்டிங் எல்லாருக்கும் கேக்குதுல. என்னோட பேரு கிம் சுங். நான் இங்க புதுசா டிரான்ஸ்பர் ஆகி இன்னைக்குதான் வந்திருக்கேன். அங்க யாருக்குமே இதெல்லாம் பார்க்கும்போது ஒண்ணுமே புரியல. என்னோட ஹாபி அது என்னன்னா ஃபைட்டிங். என்னோட ஸ்பெஷாலிட்டி அதுவும் என்னன்னா ஃபைட்டிங். அதே மாதிரி நான் ஒரு கில்லரா மாறுறதுக்கு ஆசைப்படுறேன். இது கேக்குற எல்லாருமே அங்க வாயை பொளக்குறாங்க. என்னது கில்லரா? சோ இது எல்லாத்தையுமே அந்த பொண்ணும் பார்த்து நிற்பா. அங்க இருக்கிற கில்லர் கிளப் அவங்க ஆளுங்களும் பார்த்து நிற்பாங்க.
யார் இவன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான் இவன். நெக்ஸ்ட் சீன்ல இவங்க ஒரு இடத்துக்கு போக அங்க குண்டா இருக்கிற ஒரு பர்சனை கேக்குறான், ஏய் உனக்கு கில்லர் ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைல நீ ஹெய்ஜினை எப்படி நீ செடியூஸ் பண்ண? என்னது இவன் என்ன சொல்ல போறான், எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் தான் ஆளே சொல்றான், இந்த மாதிரி இவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணானா, இந்த பொண்ணை பொத்தி பொத்தி பார்த்து இருந்திருக்காரு. ஆனா இன்னைக்கு பார்த்தா இந்த பொண்ணு இவன் பின்னாடியே சுத்தின்னு இருக்கா. சோ இதனாலதான் இவன் ரொம்ப கடுப்பா இருக்கான். அதுக்காக தான்டா இன்னைக்கு வந்து நான் ரிவெஞ்ச கொடுக்கணும் அப்படின்னு வந்திருக்கேன். இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்காவும் இருக்க போகுது. அங்க அப்படியே அவன் தாக்க வரான். ஆனா அதுல இருந்து ஹீரோ அசால்ட்டா தப்பிக்கிறான். பிச்ச உடனே அங்க அப்படியே பயங்கர வேகமா பஞ்ச் அடிக்க வருவானா. ஆனா பஞ்ச் அடிக்கிற மாதிரியே அவன் வேறமா விரல வச்சுதான் தட்டி வர்றான். ஆளோட மண்டை அப்படியே வீங்கி போயிது. அங்க ஒரு டீச்சரும் பயங்கரமா கத்தினே வராரு. ஆமா ஹேய் பசங்களா, நீங்க வந்து இங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஆமா எதுக்குடா நீ சண்டை போடுற? இப்போதைக்கே அவன் என்ன ஆயிருப்பான் உன்னால? வா உன்னை பத்தி உன்னோட பேரண்ட்ஸுக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். இந்த சைடு சில பல ஆளுங்களும் சொல்றாங்க, நம்ம வந்து என்ன பண்ணலாம், அவனை பத்தி என்னமோ விஷயத்த கண்டுபிடிக்கலாமா இல்ல அவனை கொன்னுடலாமா? சீன்ல டீச்சரா அவனை கிழிச்சு விட்டுறான். நீ வந்து என்ன பண்ணிருக்க, அதாவது நீ இதே மாதிரி பண்ணதா உன்னோட பேரண்ட்ஸ் ரொம்ப கவலைப்படுவாங்க. உன்னோட பேரண்ட்ஸோட நம்பரை குடுறா, நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும். சீன்ல அவன் ஒரு பொண்ணை மீட் பண்றான். இந்த பொண்ணுனால தான் அவன் இங்க வந்திருப்பான். அந்த பொண்ணு கிட்ட சொல்லிருப்பான்ல, அதாவது என்கிட்ட ஒரு வழி இருக்குன்னு. அது என்னன்னா இந்த பொண்ணை மீட் பண்ணி எப்படியாச்சும் இங்க அட்மிஷன் வாங்குறதுதான். அதே மாதிரி தான் இப்ப பண்ணிருக்கான். ஆமா நீ வந்து எதுக்கு என் பக்கத்துல வந்து உட்கார, நீ சொன்ன மாதிரி தான் நான் பண்ணிட்டேனே, இதுக்கப்புறமும் உனக்கு என் கிட்ட இருந்து என்ன வேணும்? அது ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போற. என்னது நான் வந்து எதுக்கு பண்ணணும், அதாவது நான் பண்ணலன்னா என்ன கொன்றுவியா என்ன? நான் சொல்லிட்டேன், அதாவது இதுக்கு மேல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீ சொன்ன மாதிரியே நான் பண்ணிட்டேன். இதுக்கு மேல என்னால எதுவுமே பண்ண முடியாது, நீயே எல்லாத்தையுமே பாத்துக்கப்பா. ஏய் என்ன சொல்ற, அதாவது நம்ம ஒரே கேம்பஸ்ல தான் இருக்கோம், அதனால நீ வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணதான். ஆனா நீ என்ன சொல்லிருக்க, உன்ன மாதிரி ஒரு அவுட் சைடரா அவங்க ஏத்துப்பாங்க அப்படின்னு சொல்றியா? பாரு கூடிய சீக்கிரத்துல அவங்க ஏத்துக்க தான் போறாங்க. லீ பீட்டர் இப்படி சொன்னோன்னே அவ ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. திரும்பி பார்த்தா யாரையுமே காணோம். சீன்ல அங்க ஒரு உசைன் போல்ட்டுக்கே டஃப் தர மாதிரி ஒரு பர்சன் ஓடி நிற்பான். 400 மீட்டருக்கே ஒரு ரெக்கார்டை செட் பண்ணிருப்பான். அதே ஆளு அசால்ட்டா தோக்கடிக்கிறான். இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் சீன்ல அங்க ஐ டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்களா, ஈஸியாவே அவன் சொல்றான். இதை பார்த்து அவங்க இன்னமும் ஆச்சரியமாகறாங்க. அதே மாதிரி அங்க ஃப்ரூட்ஸை வெட்டுறதுக்கு ஒரு பொண்ணு சொல்லுவான், என்னோட அப்பா அம்மா உன்ன நல்லா வளர்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நைஃப் இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான விஷயம், அதனால இதை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம், நான் அவனை சொல்லி தரட்டா? அதுலயும் அவன் ஸ்கில்டா இருக்கான். அந்த ஆப்பிள வச்சு அவன் ஒரு ரேபிட்டியை உருவாக்குறான். நெக்ஸ்ட் சீன்ல அங்க அந்த டீச்சரை ஒரு 4-5 பசங்க பயங்கரமா கேலி பண்றதும் அவங்களோட போனை வச்சு பயங்கரமா டீஸ் பண்றதும் அங்க போன் வழியா ரெக்கார்ட் பண்ணி அவரை இன்னமும் தொல்லை பண்றாங்க. இதை ஒண்டி நான் போட்டேன்னு வச்சுக்கேன், இதுலயாச்சு அவ்வளவுதான் வியூஸ் எல்லாம் சும்மா பீச்சுக்கும். அடே பசங்களா என்ன பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி பண்ணா அவங்கள சஸ்பெண்ட் பண்றாங்க, அதை பத்திலாம் அவங்களுக்கு கவலையே இல்ல, அவங்க வேணும்ட்டு அடிக்கிறதும் டீஸ் பண்றதும் பண்றாங்களா. கரெக்டா அங்க பீட்டரும் வரான். அம்மா நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க, ஏய் பாரா புது டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் அந்த கில்லர் அவரு வந்திருக்காரு, நாங்க வந்து ரொம்ப பயந்துட்டோம், மரியாதையா நகர்ந்து போறியா? நாம எதுவுமே சொல்லாம அப்படியே அவனோட ஷட்டில துப்பி விட்டுறானா. இங்க ஒண்டி நித்தாம அப்படியே அவன் தாக்குறதுக்கும் ஆரம்பிக்கிறான். அதுல இருந்து அவன் அசால்ட்டா தப்பிக்கிறான். இவனால எப்படி தப்பிக்க முடிஞ்சது? இல்ல இவனை நான் விடக்கூடாது, இன்னொரு வாட்டி தாக்கலன்னு போவானா, அதுல இருந்தும் அசால்ட்டா அவன் தப்பிக்கிறான். என்னால ஏன் இவனை ஒரு அடி கூட அடிக்க முடியல, நானும் அடி அடின்னு அடிக்க பாக்குறேன், இருந்தாலும் ஒரு அடி கூட அவன் மேல படல. பீட்டர் நகர்ந்து போய் அவனோட காலை வச்சு தட்டி விடுறானா, இதனால அப்படியே அவன் கீழே வர்றான். பின்னாடி இன்னொருத்தன் கல்ல வச்சு தாக்க வருவான். அவனையும் பயங்கரமா அடிச்சிடறான். எல்லாம் பாக்குறேன், அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அடுத்த செகண்டே அவங்க பயந்து தெச்சின்னு ஓடுறாங்க. எங்களை மன்னிச்சிருங்க, இதுக்கு மேலேயும் நாங்க இந்த சைடு தலை வச்சு கூட படுக்க மாட்டோம், டீச்சர் எங்களை மன்னிச்சிருங்க. அட இந்த பசங்க இவங்க வந்து போனை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இப்படி சொல்லும் போதே அந்த டீச்சர் அவங்க தாக்க வராரு. எதிர்பார்த்த மாதிரியே நீ ஒன்னும் நார்மலான ஆள் இல்ல, ஏன்னா நீ வச்சிருக்க அந்த டீயோட கப்பு இருந்து ஒரு சொட்டு டீ கூட கீழே கொட்டவே இல்ல. இதெல்லாம் நீ எங்களை இருந்து கத்துக்கின? இல்ல நீ எதுக்காக இதெல்லாம் கத்துக்கின? அது நான் வந்து ரிவெஞ்ச கொடுக்கணும், அதுக்காக தான் நான் கத்துக்கினேன். என்னோட ப்ராப்பர்ட்டி, என்னோட ஃபேமிலி, என்னோட மணி எல்லாத்தையுமே அவங்க பிடிங்கிட்டாங்க. இப்போ என்கிட்ட எதுவுமே இல்ல, நான் செத்து போனதுக்கு தான் சமம். ஓ அப்படியா, அப்போனா நீ எதுக்கு எங்களோட கிளப்ல ஜாயின் பண்ணக்கூடாது? இவன் நினைச்சமா தான் வந்திருக்கு. ஏன்னா இது எல்லாத்தையுமே அவன் ஸ்டார்டிங்ல இருந்தே பிளான போட்டிருப்பான். ஏன்னா இவனுக்கு ஸ்டார்டிங்ல தெரியும் இந்த மாதிரி பண்ண அவரோட கண்ணு கண்டிப்பா படணும். ஏன்னா இவன் ஒரு விஷயத்த பண்ணும் போதும் டீச்சர் அங்க சைட்ல இருந்து பார்த்துன்னு தான் இருப்பாரு. டீச்சர் பார்க்கல அப்படின்னு அவரு நினைச்சிருப்பாரு. ஆனா எல்லாத்தையுமே இவன் பார்த்திருக்கான். நம்ம பீட்டருக்கு நல்லாவே தெரியும் அந்த க்ளோரி கிளப்போட ஒரு இன்ஸ்ட்ரக்டரா இருக்கிற டீச்சர்னா அது இவரு தான். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க அந்த கிளப்புக்கு போறாங்க. இதுதான் எல்லா கில்லர்ஸ் இருப்பாங்க, அதாவது அந்த ஸ்பெஷல் கிளாஸே இதுதான். அந்த கிளாஸ் ரூமுக்கு வந்திருப்பாங்கல்ல, அங்க ஆல்ரெடி இவன மாதிரி அங்க ஏகப்பட்ட கில்லர்ஸ் இருக்காங்க. அங்க அவரு எல்லாருக்கிட்டே சொல்றாரு, இவன் தான் நம்மளுக்கு ஒரு புது கில்லரா இருக்க போறான் இன்னில இருந்து. இதை கேட்கிற அந்த பொண்ணு தான் இன்னமும் ஆச்சரியமாகறா. ஏன்னா எப்படி இவன் இங்க வந்தான்? ஆனா ஆளும் அவங்க சொல்லுவான், நீ வந்து எதையும் சொல்லக்கூடாது அப்படின்னு அவன் வாயை திறக்காமே சொல்ல ட்ரை பண்ணுவானா. பாக்குறதுக்கு என்னது, அதாவது அவன் கண்ணாலேயே சொல்ல ட்ரை பண்றானா, வந்து
வந்து ஏதாச்சும் சொன்னா அவ்வளவுதான் உன்னை நான் கொன்றுவேன்னு அங்க அவன் இன்ட்ரடியூஸும் பண்றான். இந்த மாதிரி என்னோட பேரு கிம்சுங், ரொம்ப நன்றி எனக்கு வாமான வெல்கம் கொடுத்ததுக்கு. அங்க ஒரு 2 பேரும் வந்து சொல்றாங்க, என்னது இவன் வந்து ஒரு புது கில்லரா, இதெல்லாம் எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு? ஏன்னா இங்க இருக்கவங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ஆர்ஃபனேஜ்ல இருந்து வந்தவங்க தான். இந்த மாதிரி திடீர்னு இவனை யாரு கொண்டு வந்தா, அதாவது இவனால எப்படி ஒரு கில்லரா இருக்க முடியும்? என்னால எதையுமே நம்ப முடியல. சரி ஏதோ ஒண்ணு பசங்களா, இதுக்கு மேல நீங்க தான் உனக்கு ஏதாச்சும் ஒரு பார்ட்டியை கொடுக்கற மாதிரி இருக்கும். பார்ட்டியா? அப்பனா நம்ம ஏன் பஞ்ச் பண்ணக்கூடாது? அந்த பசங்களோட டோனே அப்படியே மாது. எல்லாருமே அங்க ரொம்ப ஆர்வமா அவன் கிட்ட வராங்க. அடி போகாதீங்களா, போனா நீங்க தான் செத்து போவீங்க. ஏய் லீ, நீ வந்து என்னோட வழியில இருக்க, நீ அடி வாங்க கூடாதுன்னு நினைச்சனா அப்படியே நீ சைடா போயிடு. உங்களுக்கு ஏன்டா புரிய மாட்டேங்குது? நான் வந்து காப்பாத்துறதுக்கு தான் ட்ரை பண்றேன். ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அந்த 2 பேரும் முன்னாடி போய் நிக்கிறாங்க. என்னால என் கூட சண்டை போட முடியுமா? அது சண்டையா? அதுக்குள்ளேயே அவங்க 2 பேரும் தாக்க வர 2 பேரையும் தடுக்கிறானா? இப்பதான் அவங்க 2 பேரும் சொல்றாங்க, தெரியுமா ஒரு பெஸ்ட் கில்லரா மாறுறதுக்கு என்ன தேவைன்னு? நாங்க வந்து அவரை மாதிரி மாற போறோம். யார பத்தி நீ பேசுற? அதான் அந்த லெஜெண்டரி பீட்டர், அவரை மாதிரி. ஆனா இவங்களுக்கு பாவம் இன்னமும் தெரியல, இவங்க முன்னாடி இருக்குது அந்த பீட்டர் தான். அங்க பீட்டர் மேல திரும்ப அவங்க தாக்க ஆரம்பிக்கிறாங்களா? ஆனா பீட்டர் அதுல இருந்து தப்பிக்கிறான் ஈஸியாவே. இது வந்து ரொம்ப அனோயிங்கா இருக்கு. நீங்க வந்து என்ன பண்ணுங்க, 2 பேரும் தனித்தனியா என்ன தாக்குறதுக்கு பாருங்க. அப்பயாச்சும் இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான்னு பாக்கலாம். இதுக்காக கண்டிப்பா வருத்தப்படுவேன். அப்படியே அவங்க தாக்குறாங்க, இருந்தாலும் எதுவுமே அவனுக்கு ஆகல. கடைசியில இவங்க வந்து சோர்ந்து போறதுதான் மிச்சம். சீன்ல அவன் தனியா போய் நிற்பானா, அங்க பின்னாடி அவ கூப்பிடுறா, ஏய் நீ வந்து மத்தவங்களை ஏமாத்திருக்க முடியும், ஆனா என்ன ஏமாத்திருக்க முடியாது. ஏன்னா நான் எல்லாத்தையுமே பார்த்தேன். நீ வந்து அங்க உன்னோட பவரையை யூஸ் பண்ணல. நீ அந்த கிளப்போட ஆளுங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ற, அதுதானே? ஏன்னா அவங்க 2 பேரு அவங்க வந்து ரொம்ப பெஸ்டான ஆளுங்க. அவங்க தான் பெஸ்ட் கில்லர்ஸ். அவங்களுக்கு இந்த அளவுக்கு வேர்வை ஊத்துச்சு. ஆனா உனக்கு இந்த மாதிரி வேர்வையை ஊத்தல ஒரு சொட்டு கூட. நீ என்ன ட்ரை பண்ண பாக்குற? அதாவது எதுக்காக இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்க, எதுக்காக இங்க ஜாயின் பண்ண? ஓ அப்படியா? அப்ப என்னோட இன்டென்ஷனை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறியா? ஆனா எனக்கு எந்த விதமான ஆசையும் இல்ல சொல்றதுக்கு. நான் நைட் ஆயிடுச்சு, நான் போய் சாப்பிடணும். இதுக்கப்புறம் ஒரு ஆளை காட்டுறாங்க, அவன் ரொம்ப ஜாலியா இருக்கான். நான் இன்னைக்குன்னு பார்த்தேன் ஒரு பஸ்ஸை ரெண்டுக்கு எடுத்திருப்பானா, நிறைய புக்கிங்ஸ் எல்லாம் உனக்கு வந்திருக்கும். ஆனா அங்க பார்த்தா யாரையுமே காணோம், ஒரே ஒரு பர்சன் தான் வரான். நான் இந்த பஸ்ல ஏறதுக்கு புக் பண்ணேன், ஆனா யாருமே என் கூட வரல. அதுக்கு பதிலா நான் ஏகப்பட்ட சூட் கேஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஓ அப்படியா? அப்ப நான் ஓகே தான், நான் வேணா இது எல்லாத்தையுமே லோட் பண்ணவா? ஆனா ஒரு விஷயம், இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறதுக்கு ட்ரை எல்லாம் பண்ணவே கூடாது. இதுக்கு அவரு ஒத்துக்கிறாரு, இருந்தாலும் அவருக்கு லைட்டா தெரியுது. அதாவது அந்த பேக்ல இருக்க விஷயம் அது கொஞ்சம் மூவ் ஆச்சு. நெக்ஸ்ட் சீன்ல அங்க டீச்சரும் அனௌன்ஸ் பண்றாரு, பசங்களா நம்மளுக்கு ஒரு புது மிஷன் வந்திருக்கு. அவரு தான் ஒரு மிகப்பெரிய ஸ்பான்சர்ஷிப்பா நம்மளுக்கு இருந்திருக்காரு. அவரு வழியா நம்மளுக்கு ஒரு மிஷன் கிடைச்சிருக்கு. என்ன விஷயம்னா, ஜோவோட மகனை நீங்க வந்து காப்பாத்தணும். இப்ப ரீசெண்டா நிறையவே டீனேஜ் பசங்களை நிறைய பேர் தூக்குறாங்க. இப்ப அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. அதுலயும் இப்ப என்ன மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குன்னா, அந்த ஜோ அவரோட மகனை யாரோ ஒருத்தங்க கிட்னாப் பண்ணிட்டாங்க. அந்த பையனை எப்படியாச்சும் காப்பாத்தணும். டீச்சர் நீங்க வந்து என்ன சொல்றீங்க? போலீஸ் கிட்டே இதுக்கு டைரக்டா போகலாம்ல? இல்ல அவருக்கு ரிவெஞ்சோ தேவை. அதனால யாரு வந்து இதை பண்றீங்களோ உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட்டும் கிடைக்கும். அதே மாதிரி அவங்க அபிஷியலா கில்லராவும் மாற முடியும். அதாவது இந்த 2 வருஷம் கஷ்டப்பட்டு படிக்க தேவையில்ல மாங்குன்னு. சோ இதை கேட்கும் போது எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருக்குமா? ஃபர்ஸ்ட் கையை தூக்குறது இவங்க 2 பேர் தான். டைம் வந்திருக்கா, இந்த மாதிரி நம்மளோட திறமையை காட்டி நம்ம ஒரு உண்மையான கில்லரா மாற போறோம். இந்த சைடு அவங்க 2 பேரும் கையை தூக்கி இருக்காங்க. ஏய் நீ வந்து என்ன காப்பி பண்ற? நான் தான் ஃபர்ஸ்ட் கையை தூக்குனேன், உனக்கு தான் தெரியலன்னு நினைக்கிறேன். நான் தான் கையை தூக்குனேன். உனக்கு அவ்வளவு இதுனா நீ கையை கீழே போடு. வாய்ப்பே இல்ல, என்னால போட முடியாது. இப்ப அங்க டீச்சரும் சொல்றாரு, சரி பசங்களா நீங்க 4 பேர் தான் அங்க போற மாதிரி இருக்கும், நீங்க வந்து தாராளமா அங்க போகலாம். நெக்ஸ்ட் சீன்ல இவங்க ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு தான் வராங்க. ஏன்னா இங்கதான் சோவோட மகனை கிட்னாப் பண்ணிருக்காங்களாம். இங்க வந்து அவங்க கொஞ்சம் என்ஜாய் தான் பண்றாங்க. அந்த 2 பசங்க அவங்களோட கண்ணு வேற ஒரு பக்கமா தான் இருக்கு. இது சைடு அவங்க நிக்கிறானா, இத பார்த்து அங்க நிறைய பொண்ணுங்க நம்பலாம் கேக்குறாங்க. அங்க அந்த பொண்ணு யோசிக்கிறா, இப்போ வந்து என்ன பிரச்சனைனா, டீச்சர் வந்து சொன்னாரு இந்த இடம் இங்கதான் அந்த சோவோட மகனை கிட்னாப் பண்ணிருக்காங்க. ஆனா இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் இது வந்து ரொம்ப ஒரு பெரிய இடம். அவ்வளவு சீக்கிரத்துல நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு சீக்கிரத்துல க்ளூ அது வந்து கிடைக்காது. அங்க ஹீரோவும் சொல்றான், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அங்க போறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும், நம்ம இங்க போய் பார்க்கலாம். போய் பார்த்தா ஒருத்தர் சொல்றாரு, இங்க ரிசர்வேஷன் இல்லாம இந்த ரைடை என்ஜாய் பண்ண முடியாது. போன்ல வேறமா ஆப் ஏத்துங்க, ரிசர்வேஷன் பண்ணுங்க, அதுக்கப்புறமா நீங்க வந்து இதுல என்ஜாய் பண்ண முடியும். அட என்ன நீங்க ரைட் இல்லாம பண்ண போறீங்க? நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ஜாலியா இருக்கும். சீன்ல அந்த ரைடு அவங்களுக்கு அவ்வளவு பிடிச்ச போது ஏதோ சின்ன பசங்க மாதிரி அவங்க ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. பீட்டரும் யோசிக்கிறான், இவங்க வந்து என்ன மாதிரி தான், அதாவது சின்ன வயசுல எதையுமே என்ஜாய் பண்ணிருக்க மாட்டாங்க, அதனால தான் இவங்களுக்கு இது எவ்வளவு ஜாலியா இருக்கு. சீன்ல பீட்டரும் அந்த பொண்ணு ஒரு ஷாப்புக்கு வராங்க. ஷாப் ஓனரும் சொல்றாரு, நீங்க வந்து என்ன பண்ணணும்னா கன்னை வச்சு வெறுமா ஃபயர் பண்ணும், இருக்கிற விஷயத்த நீங்க வில்ல வச்சுட்டா போதும், உங்களுக்கு ரிவார்ட் கிடைக்கும். ஆனா இவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி எல்லா பொருளும் ரொம்ப வெயிட்டா இருக்கும். அவ்வளவுதான், இவங்களால எதுவுமே பண்ண முடியாது, எதையும் ஜெயிக்கவும் முடியாது. ஆனா நடக்கிற விஷயமே வேற, அங்க எல்லா பொருளையும் அவங்க ஜெயிச்சுட்டு போறாங்களா, இதனால கடைக்காரர் தான் பாவம் ரொம்ப அழுகுறாரு. நெக்ஸ்ட் சீன்ல இவங்க வந்து ரொம்ப ஜாலியா இருக்காங்க. அங்க
அங்க கிம்மியும் கூப்பிடுறாங்க. அட இவங்க என்ன எவ்வளவு என்ஜாய் பண்றாங்க. அதாவது நான் நினைச்ச மாதிரி தான் எங்களோட சின்ன வயசுல இந்த மாதிரி நாங்க அவளைக்கும் என்ஜாய் பண்ணதில்ல. எப்பயுமே எங்களுக்கு ரொம்ப கடுமையான ட்ரைனிங்கும் ரொம்ப ஹார்டான விஷயம் தான் எங்களுக்கு நடக்கும். அதனால நாங்க சிரிக்கிறதெல்லாம் ஒரு ரேரான விஷயம். இந்த மாதிரி இவங்களால திரும்பவும் சிரிக்க முடியுமான்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறி தான். அதனால தான் இவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல லீ அங்க உட்காந்து இருப்பாளா, திடீர்னு அங்க ஜோவோட ஹெட்செட் அதோட சிக்னல் இங்க கிடைக்குது. அட இவனோட ஹெட்செட் அதுவும் இங்க சிக்னல் கிடைக்குதா. அப்போ இவன் பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கான். அங்க நல்லா ஊத்து பார்க்கும் போது லேடிஸ் பாத்ரூம்ல இருந்து தான் அந்த சிக்னல் வருது. இது அவனோட சிக்னல் தானா இல்லன்னா ஒரே பேர்ல யாராச்சும் இருக்காங்களா? எனக்கு என்ன டவுட்னா யாராச்சும் ஒருத்தங்க அதை எடுத்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல உள்ள போய் பார்த்தா ஒரு பொண்ணு மேக்கப்ப போட்டு இருக்கு. அது கிட்ட தான் அந்த ஹெட்செட்டும் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றது, டைரக்டா அவகிட்ட போய் கேட்கலாமா? அதுதான் கரெக்டா இருக்கும். ஆமா நீங்க தான் அந்த ஹெட்செட் எடுத்தீங்களா? நான் வந்து அதை கேட்கறதுக்கு தான் வந்திருக்கேன். ஆனா இதை பார்த்து அவர் ரொம்ப பயந்து போய் கத்த ஆரம்பிப்பாளா. அங்க அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறான். அம்மா ஹனி என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு? அதுவா இந்த பொண்ணு இவ வந்து என்ன ரொம்ப பயமுத்துறா. நான் கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் இவ புடுங்க பாக்குறான்னு நினைக்கிறேன். ஹேய் நீ வந்து அப்படியா பண்ணலான்னு பார்த்த? இல்ல நீங்க வந்து என்ன தப்பா புரிஞ்சுக்கினீங்கன்னு நினைக்கிறேன். அவனா அப்படி பண்ண பாக்கல. அது எதையுமே கேட்காம அப்படியே தாக்க வரான். ஆனா அதுல இருந்து அவ தப்பிக்கிறான். இந்த சைடு அவங்களுக்கும் டவுட் வருது. அட லீ எங்க போனா? அவளை இன்னமும் காணாமா? அவ திரும்பவும் எங்கேயாச்சும் போய் சாப்பிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ டேஞ்சர்ல மாட்டிக்கினாலா? இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. நம்ம அவளை பத்தி கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா அவளே ஒரு பயங்கரமான பொண்ணு. இந்த சைடு அந்த ஆளோட நிலைமையை காட்டுறாங்க. அவன் தாக்குறதுக்கு வந்திருப்பான்ல. அங்க லீ செம்ம வேகமா பின்னாடி வந்து காது கிட்டே லாலிபப் வச்சு சொல்றா, வந்து திரும்ப ஏதாச்சும் கோளாரா பண்ண ட்ரை பண்ணுன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உன்னை ஒரு மாதிரி ஆக்கிடுவேன், புரியுதா? சரி இப்ப நான் வந்த விஷயத்துக்கு வரேன். நீ எங்க அதை கண்டுபிடிச்ச? அதாவது இந்த ஹெட்செட்டை. சீன்ல அவ குடுகுடுன்னு ஓடி வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றா. கைஸ் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அவனோட ஹெட்செட். இதை வந்து நான் அந்த இடத்துல இருந்து கண்டுபிடிச்சேன். அவன் கண்டிப்பா இங்க தான் பக்கத்துல எங்கேயோ கிட்னாப் ஆயிருக்கான். அதாவது நல்லா யோசிச்சு பாருங்க, எந்த மாதிரி இடத்துல கூட்டமே இருக்காது அந்த மாதிரி இடத்துல தான் அவங்க வந்து கிட்னாப் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லனா இந்த இடத்துல நிறையவே கத்தலும் கூச்சலும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடமா இருக்கும். அங்க ரோலர் கோஸ்டரோட ரைட பாக்குறாங்க. ஏன்னா அங்கதான் ஒரு மாதிரி கத்தலும் கூச்சலும் அதிகமா இருக்கும். அந்த ரைடு இப்போதைக்கு ஃபுல்லா இருக்கா. சோ நெக்ஸ்ட் டார்கெட்டா பேய் வீட்டுக்கு போறாங்க. அதாவது ஹாண்டட் ஹவுஸ். இப்போ விளானதெல்லாம் போதும், இப்போ நம்ம சீரியஸ் ஆகணும். நீ சொல்றது ஓகே தான், இருந்தாலும் என்னோட சட்டையை விடு. எதுக்கு நீ இதை பிடிச்சி இழுக்கிற? ஹேய் நீ வந்து அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இப்படி பண்றேன். இதுக்கப்புறம் அவங்க அப்படியே போவாங்களா? அங்க போற வழியில கிட்ட இருக்கு அந்த இடமே சரியா இல்லாத மாதிரி தான் இருக்கும். அங்க ஏதோ ஒரு விஷயம் இவங்களுக்கு காத்துன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஏய் நம்மளோட மிஷன் அது வந்து இப்ப ஆரம்பிக்கப்போது. ஒரு புகை மூட்டை மாதிரி ஏதோ ஒரு விஷயமும் இவங்களை நோக்கி வந்தா. அப்படி சீன் பாஸ்ட்டுக்கு போது இப்பதான் அந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. டீச்சர் வந்து சொல்லிருப்பாரு, உங்களோட ஃபர்ஸ்ட் மிஷன் அது என்னன்னா நீங்க வந்து கிட்னாப் பண்ண அந்த பையனை காப்பாத்தணும். அதுக்கு நீங்க வந்து கிட்னாப்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க கிட்னாப் ஆகணும். இதனால அவங்க எதுவுமே பண்ணாம அப்படியே மயங்கி போயிடறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல அந்த டீச்சரும் ஓடி வராரு. அட இப்ப நம்ம மிஷினை நிறுத்தணும், சீக்கிரமா உங்களுக்கு கால் பண்ணுங்க, ஏன்னா அந்த பசங்க ஆபத்துல இருக்காங்க. அட டீச்சர் நீங்க வந்து என்ன சொல்றீங்க, என்ன ஆச்சு? நானும் அவங்க எவ்வளவோ கால் பண்ணி பாக்குறேன், இருந்தாலும் பசங்க அவங்க வந்து எடுக்கிற மாதிரியே இல்ல. இப்ப போச்சு, பசங்க வந்து மாட்டிக்கினாங்கன்னு நினைக்கிறேன். நான் அதை தப்பு பண்ணிட்டேன், ஏன்னா அவங்க அங்க போயிருக்க கூடாது. இவங்க இப்ப போய் மாட்டிக்கின பர்சன் அவன் ஒரு சைக்கோ கில்லர். அவனோட பேரு பார்க்கு. அவனும் இதே மாதிரி தான் நம்மள மாதிரி ஒரு கில்லரா இந்த க்ளோரி கிளப்ல இந்தவன் தான். ஆனா அவனை தூக்கிட்டாங்களா, அந்த கடுப்புல இந்த மாதிரி சில பல விஷயத்த அவன் பண்ண இருக்கான். அட நீங்க என்ன சொல்லிருக்கீங்க டீச்சரு? நம்ம தான் கவலைப்பட தேவையில்லையே. நம்மளோட பசங்க அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் கத்துக்கினாங்க. அவங்களுக்கு நிறையவே ஸ்கில்ஸ் இருக்கு. அவ்வளவு சீக்கிரத்துல என்ன ஏதாச்சும் தப்பா போகுமா என்ன? இல்லடா உனக்கு இன்னமும் புரியல, ஏன்னா அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவன் வந்து ரொம்ப பயங்கரமானவன். நீ வந்து இதை பாரு உனக்கே தெரியும். அங்க டீச்சர் ஏதோ ஒரு விஷயத்த காட்டுறாரு, ஆனா நம்மளுக்கு எதுவும் காட்டல. சீன்ல அங்க ஏகப்பட்ட சூட் கேஸ காட்டுறாங்க. இங்கதான் அந்த பசங்க கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோட கும்பலையும் கிட்னாப் பண்ணிருக்காங்க. அந்த சைக்கோ கில்லரும் வரான். ஹேய் இன்னைக்கு என்ன உன்னை பார்க்கும் போதே கண்டுபிடிக்க முடியலன்னு நினைக்கிறியா? வந்து ட்ரக்கால தூங்கவே இல்ல. அதாவது நீ முழிச்சுன்னு இருக்க. சாதாரணமா ஒருத்தங்க தூங்குறாங்கன்னா அவங்களோட வாய் அது வந்து தொந்திருக்கும், ஆனா உன்னோட வாய் அது வந்து திறக்காம இருக்கு. நீ தூங்கல. சைடு டீச்சர் அவரோட ஒரு விஷயத்த காட்டியிருப்பாருல, அது அவரோட காலு தான். இதை பார்த்துதான் ஆளு ரொம்ப ஷாக் ஆயிருப்பான். ஏன்னா அங்க காலே இல்ல. இந்த காலை வெட்டினதும் அதே ஆளுதான். அந்த பார்க் அவனோட வேலை தான். அட இப்போ நம்ம என்ன பண்றது? இந்த டைம்ல அந்த சைக்கோ கில்லர் கிட்ட இருந்து நம்ம தான் எப்படியாச்சும் அவங்கள காப்பாத்தணும். ஏன்னா என் காலை வெட்டின மாதிரி கண்டிப்பா அவன் எல்லாரோட காலையும் வெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இப்படியே அந்த பொண்ணை பிடிக்கலான்னு போவான். அதுக்குள்ள அங்க ஒரு கால் வருது. யாராதுன்னு பார்த்தா அந்த டீச்சர் தான். டீச்சர் தான் அங்க கால் பண்ணிருக்காரு. நல்ல வேலை அவர் வந்து கால் பண்ணலன்னா அவ்வளவுதான், இங்க இவன் மாட்டிடுறப்பா. அந்த காலை எடுக்கும் போது தான் தெரியுது, ஹலோ பார்க் எனக்கு வந்து தெரியும் இதை வந்து நீ தான் பேசுறேன்னு. நீ வந்து எங்களோட பசங்களை டச் பண்ணக்கூடாது, இல்லைன்னா அவ்வளவுதான் நான் வந்து உன்னை தேடி வந்து கொள்ளுவேன். ரொம்ப நாள் ஆச்சுல என்னோட பழைய நண்பா, உன்னை பார்க்கும் போதே எனக்கு தெரியுது நீ வந்து ரொம்ப கவலைப்படுற போல. நான் உன்னோட பசங்களை நான் வந்து உன்ன மாதிரியே கால் இல்லாம ஆக்கிடுவேன்னு பயப்படுறியோ? அதுக்கப்புறம் உன்னோட நிலைமை தான். இதெல்லாம் கேட்கும் போது அங்க டீச்சருக்கு பயங்கர கோவம் வருமா. அங்க அவன் ஒரு டீலையும் போடுறான். என்னப்பா வேணா ஒரு டீலை போட்டுக்கலாமா? நான் வந்து உன்னோட காலை வெட்டின மாதிரி பசங்களோட காலை வெட்டி அப்படியே உனக்கு பார்சல் போட்டு அனுப்பிவிடுவா.
ஆனா இது கேட்கும் போது அவருக்கு இன்னமும் கோவம் வருது. அங்க அவரால் எதுவுமே பண்ண முடியல. இந்த சைக்கோ கில்லர் இவன் எங்க இருக்கானோ தெரியல. இந்த பசங்க கிம் லீ அந்த 2 பேரு எங்க மாட்டிக்கினாங்களோ அந்த டீச்சருக்கு தெரியல. இதனால அந்த டீச்சர் அங்க எதுவும் பண்ண முடியல. அவருக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. அந்த சைக்கோ கில்லர் அவனும் சாதாரணமான ஆளே இல்ல. இந்த சைடு அங்க அந்த பொண்ணு சைட்லயே பாத்துக்கினே யோசிக்கிறான். பீட்டர் இன்னமும் மயங்கி இருக்கான். அவனோட வாய் அதுவும் திறந்துதான் இருக்கு. அப்பனா அவன் தூங்குறானா? அப்ப நான் தான் எப்படியாச்சும் அவனை எழுப்பணும்னு நினைக்கிறேன். அங்க அந்த பொண்ணோட சாக்ஸ கட்டிட்டு அப்படியே அவ காலை வச்சு எதோ பண்ண ட்ரை பண்றா. ஆல்ரெடி பீட்டர் இதெல்லாம் பார்த்து தான் இருக்கான். ஹேய், நீ என்ன பண்ண ட்ரை பண்ற? அதே மாதிரி உன்னோட காலு அது எதுக்கு எவ்வளவு ஸ்மெல் அடிக்குது? இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். நீ தூங்கின இருக்கியோ அப்படின்னு நினைச்சு நான் எழுப்ப பார்த்தேன். இல்ல நான் ஆல்ரெடி ஏந்துட்டேன். அப்பத்துல இருந்து எனக்கு இந்த விஷயம் தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கை கட்டை எப்படியாச்சும் அவுக்கணும். எப்படி இதை அவுக்குது? பீட்டர் ஆல்ரெடி இதை அவுத்துட்டான். அடே, இதை நீ எப்படா பண்ண? இதையா? இதை நான் எப்பயோ பண்ணிட்டேன். சைக்கோ கில்லர் அவன் எப்போ உன்னோட போனை எடுத்தானோ அப்போ ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி நான் இதை பண்ணிட்டேன். இந்த சைடு அந்த டீச்சரை காட்டுறாங்க. அவரு ரொம்ப பயந்து போய் தான் ஓடி வராரு. ஏன்னா பசங்களோட காலை அவன் வெட்ட போறான்ல. இந்த சைடு அந்த 2 பசங்களும் அவன் முன்னாடி போய் சொல்றாங்க, நீ தான் அந்த கிட்னாப் பண்ண ஆளா? மரியாதையா அவனுக்கு கூட. ஓ அப்படியா? அப்போ ஜோவோட சன் உங்களுக்கு தேவை. அப்புறம் நம்ம ஏன் ஒரு பெட் பண்ணிக்க கூடாது? நான் கிட்ட இந்த மாதிரி கத்தி இருக்கு, நம்ம 2 பேரும் போட்டி போடலாம். இல்ல நீங்க ஜெயிச்சுட்டா அந்த சன்னையும் நீங்க எடுத்துக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்களோ அது எல்லாத்தையுமே நான் கேக்குறேன். ஆனா இதுவே நீங்க தோத்து போயிட்டா உங்களோட ஒரு காலை நீங்க கொடுக்கற மாதிரி இருக்கும். எனக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி நீ ஒரு ஆர்டினரியான ஆபீசரா இருப்பேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, உனக்கு நல்ல டீலிங் எல்லாம் பண்றதுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி, நாங்க ஒத்துக்கிறோம். அங்க ஆளுங்களும் சீன் ஓட்டணும்னு சொல்லி உங்களோட சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிறாங்க. நீ இதுக்கு கண்டிப்பா வத்தப்பட போற. நான் நாளையில இருந்து நீ தான் அங்க வீல் சேர்ல கடக்க போற. ஏதோ ஒண்ணு இந்தாங்க, இந்த 2 கத்தியை வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஃபைட் இது ஃபேரா இருக்கணும். என் கிட்ட ஒண்டி கத்தி இருந்தா அது சரியா இருக்குதுல. அதனால வாங்க ஆரம்பிக்கலாம். உங்க சண்டையும் ஆரம்பிக்குது. இப்பதான் அவன் ஓடி வந்துன்னு சொல்றான். தப்பு பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க கத்தியை கொடுத்திருக்க கூடாது. நான் கத்தியில தான் ரொம்ப ஒரு ஸ்பெஷலிஸ்ட். நான் கத்தி சண்டையில யாராலையுமே ஜெயிக்கவே முடியாது. அங்க அதே மாதிரி தான் நடக்குது. அவன் பயங்கரமா தாக்குறான். தாக்கினே இருக்கும் போதே அந்த பையனும் சொல்றான், அவர் பார்க்கும் போதே எனக்கு தெரியுது, கம்பேர் பண்ணா என் அளவுக்கு அவரால் சரியா பயன்படுத்த முடியல. இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், அவன் கண்டிப்பா தோத்து போவான். நான் தான் ஜெயிக்க போறேன். ஆனா சண்டையில இப்பதான் அவன் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றான். ஒரே ஒரு விஷயம் அவனுக்கு சரியா படல. எவ்வளவு தாக்கி இருப்பான்ல, இருந்தாலும் இப்பதான் இவனுக்கே புரியுது இவன் கிட்ட இருக்கிற அந்த கத்தி கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. நல்லா நம்ப முடியல. இந்த கத்தியில ஏதோ ஒரு விஷயம் சரியில்லை. என்ன ஆச்சு? அதாவது ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? இல்ல நல்லா பாரு, இந்த கத்தியில எந்த விதமான எஜ்ஜும் இல்ல. இந்த கத்திய அவன் வேணும்ட்டே தான் இப்படி பண்ணிருக்கான். என்ன நல்லா ஏமாந்தீங்களா? அதை பண்ணது நாதான். அது குறிப்பாவே இருக்காது. நீங்க என்னதான் முக்கி தாக்குனாலும் என்ன கொல்ல முடியாது. பின்னாடி அவங்க 2 பேரும் வராங்களா, அவங்க அப்படியே தடுக்கிறாங்க. ஆனா நில்லுங்க, இது எங்களுக்கான ஃபைட்டு. இது எங்களுக்கு எதுவுமே இல்ல. உங்க சின்ன பசங்களா இருக்கும் போது எங்களை ஒரு காட்டுல விட்டுருவாங்க. எந்த விதமான ஃபுட்டும் இருக்காது, வாட்டரும் இருக்காது. அதுக்கு பதிலா வெறுமா ஒரே ஒரு புல்லட் ஒண்ணி தான் தருவாங்க. புல்லட்டை வச்சு நாங்க அந்த காட்டு முழுக்க இருக்க ஏகப்பட்ட பீஸ்டுங்க கூட சர்வே பண்ணணும். நாங்க அங்க சர்வே பண்ணோம்னா வாழ்றதுக்கு நாங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியே ஆகணும். வச்சு இருக்க அந்த புல்லட் அது நாங்க எப்ப பயன்படுத்தோம்னா நாங்க ரொம்ப ஆபத்துல இருக்கும் போது, ஒரு டைம் ஒரு மாஸ்டரை நாங்க கொல்றதுக்கு பயன்படுத்துவோம். எங்களோட ஃப்ரெண்ட்ஸே எங்களை ஏமாத்துவாங்க. உங்களை கொல்றதுக்கும் நாங்க பயன்படுத்துவோம். இல்லனா எங்களையே நாங்க சுட்டு அப்படியே செத்து போறதுக்கு பயன்படுத்துவோம். அப்படி எங்களால இதுமே பண்ண முடியலனா நாங்க எப்படியாச்சும் அந்த புல்லட்டை கடைசி வரைக்கும் வச்சுக்கணும்னு பார்ப்போம். கண்டிப்பா அது என்னைக்காச்சும் ஒரு நாள் யூஸ் ஆகும். இதே மாதிரிதான் ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய பேரை சந்திச்சோம். அதனால தான் எங்களோட தலைவிதி அது உருவாச்சு. இந்த மாதிரி ஒரு நரகத்தை கம்ப்ளீட் பண்ணக்கு அப்புறம் இந்த 58th ஜெனரேஷன்ல ஒரு 181 பீப்புள்ஸ் வந்திருப்பாங்க. அதாவது சின்ன பசங்க தான். அதுல உயிரோட தப்பிச்சதுன்னா அது நாங்க 2 பேர் ஒண்டி தான். அதுக்கப்புறம் தான் அந்த லெஜெண்டரி கில்லர் அவரோட பேரை பத்தி நாங்க கேள்விப்பட்டோம். அவரோட பேரு அது எல்லாம் பக்கமும் அவ்வளவு பாப்புலரா இருக்கும். அவரோட பேரை கேள்விப்பட்டோன்னே அவரோட டிசைபிளா மாறணும் அப்படின்னு நாங்க ஆசைப்பட்டோம். ஏன்னா அவரோட சின்ன வயசுல அவர் ஒரு புல்லட்டை கூட பயன்படுத்தலையா, அப்படியேதான் ஒரு சர்வே ஆனாரு. அதனால நாங்க அவரை மாதிரி இருக்கணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். இதனால இவெல்லாம் எங்க முன்னாடி ஒண்ணுமே இல்ல. அங்க இருக்கிற ஒரு பர்சனும் சம வேகமா ஒரு ஸ்பீரை போடுறான். ஒரு வாய்ப்பா வச்சு பின்னாடி ஒரு குரல் கொடுக்க அந்த பர்சனும் அப்படியே தாவி அந்த கத்திய வச்சு கொல்லான்னு வரான். நீ எங்களுக்கு கத்திய கொடுத்து தப்பு பண்ணிட்ட, அதுக்காக நீ கண்டிப்பா வத்தப்பட போற. அதாவது ஏன் நீ எனக்கு கத்திய கொடுத்தன்னு வெட்டலான்னு வரும்போது அவன் கையை பிடிச்சிடறான். இன்னுமாட புரியல, இந்த மாதிரி உன்னால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இவங்க வச்சிருக்க அந்த 2 கத்தியும் உழைக்கும் ஷார்ப்பா இல்ல. என்னதான் இவங்க வெட்ட ட்ரை பண்ணாலும் அங்க வெட்டவே முடியாது. இவங்களோட பிளானே வேற. எப்படியாச்சும் அவங்க குத்தணும்னு பாக்குறாங்க. கீழே இருக்கவன் குத்தலான்னு வந்தா அந்த கத்திய அப்படியே ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறான். நான் ஃபர்ஸ்ட் உங்களோட கையை தான் வெட்டி எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த வெப்பன்ல எனக்கு அவளுக்கும் அனுபவம் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுதான் தப்பு. ஏன்னா இதுல நான் பல வருஷமா ட்ரைனிங் எடுத்திருக்கேன். இதுதான் எனக்கான வெப்பனே தெரியுமா? இப்பதான் அவனோட ஸ்டாட்ஸே காட்டாங்க. இவன் ஒரு ஏ ரேங்க் ஒரு சைக்கோ கில்லர். இதை பார்க்கும் போது அவங்க திரும்பவும் தாக்க வராங்களா? ஆனா அந்த சைக்கோ கில்லர் சாங்டோ பார்க் சம வேகமா அந்த கத்திய வச்சு பயங்கரமா தாக்க உங்களால எதுவுமே பண்ண முடியல. அவங்க அப்படியே மயங்கி போய் வர்றாங்க. நாங்க எதிர்பார்க்கல. இவன் உண்மையிலே ஒரு மாஸ்டர் தான். பாக்குற லீயால எதுவும் நம்ப முடியல. அவ பயங்கரமா கத்துறா, ஏமா பொண்ணு
இந்த மாதிரி நீ கத்துறத நித்திரியா, என்னோட காது வலிக்குதுமா. ஏன்னா நான் வந்து இவங்களை கொல்லல, சும்மா மயக்கமாக்கியிருக்கேன். இவங்க பசங்க தான். அதே மாதிரி நான் ஜெயிச்சுட்டேன். நான் சொன்ன மாதிரி இவங்களோட காலை வெட்டி எடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படியே அவன் வெட்ட போவானா, இந்த சைடு அங்க டீச்சரும் வரும்போதே கத்திக்கினே வராரு. பார்க் சாங்டோ, நீ வந்து அப்படி பண்ணக்கூடாது. உனக்கு காலு வேணும்னா என்னோட இன்னொரு காலை வச்சுக்கோ, அவங்கள விட்டுரு. நெக்ஸ்ட் சீன்ல அங்க பீட்டரும் சொல்றான், ஏய் உனக்கு காலு மேல அவ்வளவு வெறியா, இப்போ நீ என்னோட 2 காலை வச்சுக்கலாம், அதே மாதிரி என்னோட 2 கையையும் வச்சுக்கலாம், ஏன் என்னோட நெக்கையும் வச்சுக்கலாம். ஆனா அதுக்கு பதிலா நம்ம ஒரு டீல போட்டுக்கலாமா? பரவாயில்ல, நான் வந்து எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்த்த மாதிரி தான் அந்த குளோரி ஆளுங்க இருக்காங்க. அதாவது எல்லாருமே ஒரு வகையில ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. சரி இந்தா உன்கிட்டயே நான் ஸ்வாட போடுறேன், இதை வச்சு நீ என் கூட சண்டை போடு. நான் ஒண்டி கத்திய வச்சு சண்டை போட்டா அது ஒன்னும் சரியா இருக்காதுல. உனக்கு கண்டிப்பா வெப்பன் அது வந்து தேவைப்படும் இல்லையா? வேணாம் அந்த நைஃப் எடுக்காத, அது வந்து கன்ஃபார்மா ஒரு ட்ராப்பா இருக்கும். ஆனா ஆளு பார்த்தா அந்த கத்தி எடுக்கல, அவன் ஒரு தட்டு மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கா தூக்கிங்கன்னே சொல்றான். எனக்கு அந்த கத்தியெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, எனக்கு இதுவே போதும். இத பார்த்தோன்னே அவன் பயங்கரமா சிரிக்கிறான். இது வந்து ரொம்ப ஃபன்னா இருக்கு, இதை வச்சுலாம் நீ வந்து எப்படி ஜெயிக்க போற? எனக்கு வயிறு வலிக்குதுடா சிச்சு. ஆனா ஏதோ ஒண்ணு, நீ ஒரு ஸ்டூடெண்ட், அதுக்காக ஒன்னும் நான் ஈஸியா அவன் மேல போக போதில்ல. அப்படியே சைக்கோ கில்லரும் ஓடி வந்து தாக்குறானா, அதை வச்சு அப்படியே தப்பிக்கிறான். ஓ இப்பதான் எனக்கு புரியுது, அத ஒரு ஷீல்டா நீ பயன்படுத்துறியா? அதுவும் ஒரு நல்ல ஐடியா தான். அந்த சில்வர் பிளேட்டால எத்தனை அட்டாக்ஸ தாக்கு பிடிக்க முடியும்? நீ சொல்லு, ஒரு 10 இல்ல 9 அட்டாக்க தாக்கு பிடிக்க முடியுமா? ஆனா இதுக்கு மேல நீ என்ன பண்ண போற? இந்த சைடு டீச்சர் வராரு வந்துனே தான் இருக்காரு. அங்க என்னதான் போயின்னு இருக்கு? இந்த மாதிரி அவங்களோட நிலைமை எப்படி இருக்கு? நான் வந்து திரும்பவும் அந்த நாளை பார்க்க கூடாது, எனக்கான மாதிரி எங்களோட பசங்களுக்கும் அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு இவரும் வந்துகினே இருக்காரு. பார்க்கலாம் எப்போ டீச்சர் வராருன்னு. சீன் அப்படியே பாஸ்டுக்கு போகுது. டீச்சர் இப்பதான் பார்க் சாங்டோ, அதாவது அந்த சைக்கோ கில்லரை பத்தி சொல்றான். சைக்கோ கில்லர் அவன் ஒன்னும் சாதாரணமான ஆள் இல்ல, அப்பயே அவன் ரொம்ப கொடூரமானவன். இது வரைக்கும் யாரு கிட்ட பெட் பண்றானோ உங்க கிட்ட அவன் தோத்து போய் சதித்திரமே இல்ல. சோ அதே மாதிரி அங்க ஒரு லேடி இருக்குமா, அது கிட்ட அவன் கேக்குறான், ஏய் லேடி என்ன யோசிக்கிற? இந்த மாதிரி என்னால ஜெயிக்க முடியுமா? அதாவது நான் இங்க உயிரோட இருப்பேனா, செத்து போய் ஒரு போனமா இருப்பேனா? நீயே சொல்லு. அங்க பின்னாடி ஏகப்பட்ட ஆளுங்க செயின்ஸாவோட இருக்காங்க. இதுக்கெல்லாம் அந்த சைக்கோ கில்லர் அவளைக்கும் பயப்படல. அங்க ஆளு பார்த்தா சிக்கனை அப்படியே சாப்பிட்டு இருக்கான். அவன் வந்து எதிர்பார்க்கல அந்த செயின்ஸாவோட இருக்கிற ஆளுங்கள்ல நானும் ஒருத்தன். அதாவது அந்த டீச்சரும் அதுல தான் இருந்திருக்கான். எதிர்பார்க்கல நாங்க ஒரு 5ல இருந்து ஒரு 6 பேர் இருந்திருப்போம். நான் என்ன யோசனா, எங்களால அவனை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சோம். ஏன்னா நாங்க நிறைய பேர் இருக்கோம். ஆனா அங்க நடந்த விஷயமே வேற. என்னோட கண்ணால அவனோட ஸ்கில்ஸ பார்த்து ரொம்ப நான் ஆச்சரியமான. ஏன்னா அங்க எத்தனையோ பேர் தாக்க போனாங்க. ஆனா போய் பார்த்தா அவங்களோட கை தனியா, அவங்களோட கால் தனியா, இந்த மாதிரி ஒன்னு துண்டாகுது. அவன் ஒன்னும் சாதாரணமான ஹியூமன் இல்ல, ஹியூமனையும் தாண்டி ஒரு லெவலுக்கு ரீச் ஆயிருக்கான். அப்படி நான் பாக்குற சில பல செகண்ட்ஸ்லயே அப்படி என்னோட காலையும் அவன் வெட்டி போட்டான். அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, இந்த மாதிரி செயின்ஸா அது ஒன்னும் மேட்டர் இல்ல எவ்வளவு ஸ்ட்ராங்னு. ஒரு கத்தி இருந்தா கூட அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், அது யாரு பிடிக்கிறா அதுதான் மேட்ரு. அந்த பிடிக்கிற அந்த ஆளு அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா அவனால கையின காலின எதையும் வெட்ட முடியும். இப்ப அப்படியே சீன் பிரசன்ட்க்கு வந்து அங்க ஹீரோ மேல அப்படியே தாக்குறான அந்த கத்தியை வச்சு. அந்த தட்டே அப்படியே 2 துண்டா போகுது. சே நீ வந்து ஒரு லக்கியான ஸ்டூடெண்டா இருக்கடா, எப்படி நீ தப்பிச்சிட்ட? இப்ப பாரு அந்த தட்டு அது வந்து 2ஆ போயிடுச்சு, இல்லன்னா அவ்வளவுதான் உன்னோட தலை அது 2ஆ போயிருக்கும். பின்னாடி இலியும் கத்துறா, பீட்டர் உனக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணட்டா? பீட்டர் அந்த தட்டை பிடிக்கும் போதே சொல்றான், அதெல்லாம் ஒன்னும் வேணாம். அவன் தட்டை பிடிக்கிற ஸ்டைலே அந்த பொண்ணு ரொம்ப ஆச்சரியமாகறா. ஏன்னா ஒரு மெட்டல் பிளேட்டால எப்படி ஒரு வெப்பனா யூஸ் பண்ண முடியும்? இதெல்லாம் பாக்குற அந்த சைக்கோ கில்லர் அவன் வந்து ரொம்ப ஆச்சரியமாகறான். அவன் வந்து உன்ன மாதிரி ஒரு ஆளை பார்த்தது இல்ல, நீ ஒன்னும் ஆர்டினரியான ஸ்டூடெண்டா எனக்கு தெரியல, ஒன்னும் கோ இன்சிடென்டோ இல்ல, இந்த மாதிரி நந்ததும் எனக்கு இல்ல. நீ ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க. ஏன்னா நான் வெட்டும் போது நீ இதை வேணும்ட்டே தான் பண்ணிருக்க. நீ ஆல்ரெடி இதெல்லாம் பிளான் பண்ணிருக்க. அந்த ட்ரேவை ஒரு 2 துண்டாக்கி அதை ஒரு வெப்பனா பயன்படுத்தணும்னு. அதை ஒண்டி பண்ணாம ஒன்னையும் நீ சேவ் பண்ணிருக்க. அதே டைம்ல அந்த ட்ரேவை உனக்கான ஒரு 2 வெப்பனாவும் மாத்திட்ட. இப்பதான் எனக்கு புரியுது. ஆனா எனக்கு என்ன டவுட் ஆகுதுன்னா, நீ உண்மையிலேயே ஒரு ஸ்டூடெண்டா? எனக்கு தெரியல இந்த மாதிரி ட்ரிக் எல்லாத்தையும் நீ எங்க கத்துக்கினு. ஆனா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் என் கிட்ட ஒர்க் ஆகாது. நான் இதை வேணும்ட்டு பண்ணியா இல்ல தெரியாம பண்ணியான்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா நான் வந்து ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணணும் இதை. அங்க ஒரு கோட்டை தூக்கி போட்டு பயங்கர வேகமா அங்க வெட்டுறதுக்கு போறானா, அங்க அப்படியே ஆளு வெட்டி போட்டுறான். வெட்டும் போதே சொல்றான், எனக்கு தெரியும் நீ ஒரு சாதாரணமான பையன் தான், மாதிரி ஒரு எங்கான ஆளால என்ன எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா கடைசியில உன்னோட நிலைமை இப்படிதான் ஆகும். நான் நல்லா ஊத்து பார்த்தா அங்க பீட்டரை காணோம். பீட்டர் செம்ம வேகமா பின்னாடி வரானா. இப்பதான் அவரு பாக்குறாரு, அவரு வெட்டினது பீட்டர் இல்ல, வேற ஏதோ ஒரு விஷயத்த வெட்டிருக்காரு. இதனால ஆளு ரொம்ப ஷாக் ஆகுறான். அங்க இதை ஒரு வாய்ப்பா வச்சு பீட்டர் அவனோட மூஞ்சிலே ஒரு கீரலையும் போடுறான். இவன் ரொம்ப சீக்கிரமா எனக்கு பின்னாடி எப்படி வந்தான்? ஆனா ஏதோ ஒண்ணு இவன் வந்து ரொம்ப அதிகமா போயிட்டான். இதுக்கு மேல இவன்
இவனை கொல்றதுல நான் ஒன்னும் தயங்க போறதில்ல. நான் விட்டுந்தா அவ்வளவுதான், என்ன அவன் போட்டு தள்ளிருப்பான். ஜஸ்ட் மிஸ், நான் அப்படியே தப்பிச்சிட்டேன். இவன் உண்மையிலேயே ஒரு ஸ்டூடெண்டானு கூட எனக்கு சரியா தெரியல. ஏன்னா அந்த ட்ரேவால இந்த அளவுக்கு பயங்கரமா வெட்ட முடியும் நான் எதிர்பார்க்கல. ஆனா ஏதோ ஒண்ணு, என்னோட டேகர் இது முன்னாடி அதால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அது ரொம்ப தீனா இருக்கு. நான் தாக்க ஆரம்பிச்சா அவனால எதுவுமே பண்ண முடியாது. அங்க பீட்டர் செம்ம வேகமா வந்து அப்படியே தாக்க ஆரம்பிக்கிறானா. அங்க டீச்சரால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா பீட்டர் ஒரு லெஜெண்டரி கில்லர்ல. சோ இதனால அவனோட மூவ்மெண்ட் அது சும்மா பயங்கரமா இருக்கு. இவன் ஸ்டூடெண்டானு எனக்கு ஃபர்ஸ்ட் டவுட் இருந்தது. ஆனா இப்போ இவன் ஒரு ஹியூமனானே டவுட்டா இருக்கு. ஏன்னா அவன் தாக்குற வேகம் அது அந்த அளவுக்கு இருக்கு. பட்டா கண்டிப்பா இறந்து போறது உறுதிதான். ஒரு கட்டத்துல பீட்டரோட முகத்திலேயே அவன் கூட போறானா. பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப ஆச்சரியமாவா. உனக்கு இன்னுமா புரியல? நீ ஒருத்தங்க கூட சண்டை போறனா உன்கிட்ட ப்ராப்பரான நைஃப் இருக்கணும். நீ ஆப்போனன்ட்ட சாதாரணமா இட போடக்கூடாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எப்பயுமே யாருக்குமே தெரியாது. எதிர்பார்க்கல உன்ன மாதிரி ஒரு எலிய வெட்டுறதுக்கு நான் இதை எடுக்கணும்னு. இந்த வாட்டி எடுக்கிற வெப்பனை வச்சு அவன் பயங்கர வேகமா மூவ் பண்றான். இந்த வாட்டி உன்னால எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே ஆளு அங்க பயங்கரமா தாக்குறானா. இதை பார்க்கும்போது அந்த பொண்ணு என்னமோ ஆச்சரியமாகறா. இந்த பார்க் சாங்டோ அவர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்காரு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட. அவரோட வெப்பனை மாத்தின உடனே அவர் என்ன இந்த அளவுக்கு வேகமா இருக்காரு. ஆனா எனக்கு இன்னமும் புரியல, ஏதோ ஒரு விஷயம் அங்க சரியில்லை. ஏன்னா அவரு பயங்கரமா கத்தியா அப்படியே இப்படியும் வீசுறாரா. அதுல இருந்து வேறமா ஹீரோ தப்பிக்க வேண்டியதான் செய்யறான். ஃபைனலா அந்த ஆயுதத்தை வச்சு அப்படியே கழுத்திலேயே கத்தி வைப்பனா. கடைசியில அவரோட ஆயுதம் அது கீழே விழுது. பார்க் சாங்டோக்கு ஒண்ணுமே புரியல. அட எனக்கு என்ன ஆச்சு, நீ வந்து என்னடா பண்ணேன்னு இப்பதான் அவருக்கு எல்லா விஷயமும் புரியுது. ஸ்டார்டிங்ல தலையை வெட்ட வந்திருப்பான்ல, அது ஒன்னும் தலையை வெட்டுறதுக்காக இவன் வரல. ஏன்னா இவனோட டார்கெட் அது என்னோட கழுத்து இல்ல. இவனோட டார்கெட்டே என்னோட கை தான். இவரோட கையில ஏகப்பட்ட ஸ்கிராட்ச் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். இப்பதான் ஆளைய விளக்குறான். நீ வந்து உன்னோட ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் ஒரே கையில நிறையவே செலுத்திருக்க கூடாது. நீ பண்ண பெரிய தப்புல அதுவும் ஒண்ணு. இப்போ அதனால உன்னோட நர்வ்ஸ் கண்ட்ரோல் பண்ற நர்வ்ஸுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால தான் உன்னால உன்னோட மசில்ஸ மூவ் பண்ண முடியல. உன்னோட கையில இருக்க நரம்பு எல்லாமே ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்கும். ஒண்ணு வெட்டப்பட்டாலும் அவ்வளவுதான். நீ ஸ்டெயின் பண்ண இன்னமும் அது பயங்கரமா தான் போகும். என்னோட பிளானும் அதுதான். நான் ஸ்டார்டிங்ல இருந்தே அதுதான் பண்ணிருந்தேன். நான் ஒன்னும் உன்னை கொலை பண்ணும் அப்படின்னு ஒன்னும் எதுவுமே பண்ணல. இதை பார்க்கும்போது அவரால் எதுவுமே ஏத்துக்க முடியல. என்னால இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இவன் என் முன்னாடி இருக்க இந்த பையன் ஒரு ஸ்டூடெண்டா இல்ல ஒரு சின்ன பையனா? ஏன்னா அவன் பின்னாடி ஒரு கொடூரமான ஆறாவது. அதை பார்த்து அவரு இன்னமும் ஷாக் ஆவாரு. இப்பதான் அங்க ஹீரோவே சொல்றான், நீ வந்து சொன்னல இந்த மெட்டல் ட்ரேவால அப்படி ஒரு ஆயுதமா இருக்க முடியும்னு. ஆனா நான் வந்து இப்ப காட்டுறேன் இதுனா என்னன்னு. சீன் அப்படியே பாஸ்டுக்கு போது இந்த சாங்டோ இந்த சைக்கோ கில்லர் அவனோட பாஸ்ட் சீனை காட்டுறாங்க. அவனோட சின்ன வயசுல நிறைய பேர் அவனை ரொம்ப கொடுமை பத்திருக்காங்க. ஒரு மாதிரி தலைகீழ தொங்க விடுறது, அவனை ரொம்ப தொல்லை பண்றது, இதே மாதிரி தான் டெய்லி பண்றதே அவங்களோட வேலையா இருந்திருக்கு. பார்க்கடோ இன்னைக்கு வந்து பயங்கரமான ஃபன்னா இருந்தது எங்களுக்கு. அதே மாதிரி நாளைக்கு திரும்பவும் நம்ம சந்திக்கலாம். பார்க்கடவும் யோசிக்கிறான். வந்து எப்பயுமே என்னோட மனசுல என்ன தெரியுமா யோசிப்பேன், ஏதோ என்னோட கனவுல இவங்க எல்லாரையுமே பயங்கரமா கொலை பண்ற மாதிரி நான் யோசிப்பேன். ஆனா அந்த இன்சிடென்ட் அது நடக்காத வரைக்கும் நான் வந்து அவைக்கன் ஆகல. அதுக்கப்புறம் தான் நான் வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆனேன். ஒரு பையன் தான், அவன் ஒரு 2 நாய்களை வச்சு என்ன புல்லி பண்ண ஆரம்பிச்சான். அப்பதான் அவன் என்கிட்டே சொன்னா நான் வந்து சாகலாம் அப்படின்னு தான் யோசிச்சேன். ஆனா அவன் சொன்ன அந்த வார்த்தை, என்ன பெட் பண்ண தயாரா? நான் நீ ஜெயிச்ச வேண்டிதான், அவங்க கிட்ட உன்னால ஜெயிக்க முடியும், இதுக்கப்புறம் உன்னை யாருமே புல்லி பண்ண மாட்டாங்க. இந்த பெட் பண்ற விஷயம் இது என்னோட இதயத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படியே ஒட்டிக்கிச்சு. எனக்குள்ள ஒரு வித்தியாசமான உணர்வு வந்தது. நான் வந்து என்னை அறியாம மூவ் பண்ண பயங்கர வேகமா அவங்களோட மூஞ்ச குத்தி கிழிக்க ஆரம்பிச்சேன். இதுக்கப்புறத்துல இருந்து எனக்கு பெட் பண்றது அது ரொம்ப பிடிச்சு போச்சு. உலகத்துல என்ன சொல்லுவாங்க, இந்த டோபமைன், ஸ்டெராய்டு, அடுத்தது வேற ஏதாச்சும் ஒண்ணு, இதெல்லாம் என்ன போதை? நான் சொல்றதுதான் போதை. பெட் பண்ணி கில் பண்ணும் போது அந்த சந்தோஷம் வரும் பாருங்க, அதை வந்து என்னால சொல்லி புரிய வைக்க முடியாது. ஒரு வாட்டியும் இவங்களை கொடூரமா அப்படியே வெட்டி போடும் போது நான் வந்து இன்னமும் ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ட்ரக் எல்லாம் என்ன ட்ரக், எனக்கு இதுதான் உண்மையான போதையே. எனக்கு அந்த விஷயம் ஆனதுல இருந்து இந்த மாதிரி தான் நான் எல்லாருக்கிட்டையும் பெட் பண்ணுவேன். அப்படிதான் நான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டாவும் ஆனேன். சீன் அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்து மூஞ்சிலேயே ஒரு பஞ்ச் அடிக்கிறான் ஆளு. இதனால ஆளு ரொம்ப தூரமா போறானா. இன்னுமா அவன் தோழியை ஒத்துக்கல. வந்து உன்னை விட்டு கொடுக்க போதில்ல, மரியாதையா தூரமா இரு, இல்லன்னா அவ்வளவுதான். என் கிட்ட பாம் இருக்கு, இந்த பாம் வச்சு இங்க ஒட்டு மொத்தமா பசங்க இருக்காங்க சூட்கேஸ்ல, எல்லாரையுமே நான் கொன்றுவேன். அதனால மரியாதையா முட்டி போடு. உனக்கே நல்லாவே தெரியும் பெரிய ஆளோட அந்த மகன் அவனும் இதுக்குள்ளதான் மாட்டின்னு இருக்கான். அப்படி நீ சாக ஆசைப்படலனா மரியாதையா முட்டி போடு. வேலையும் ஃபுல்லா கேஸ், நான் ஒண்டி இதை இழுத்துட்டா போதும் எல்லாருமே எந்த போயிடுவோம். அப்படியா? அங்க பீட்டர் செம வேகமா போய் பின்ன எடுத்து அப்படியே அவன் வாய்க்குள்ளேயே சொறி விட்டுறான். கிரனேடை யூஸ் பண்ண தெரிஞ்சதுதான் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீ கொஞ்சம் கூட ஏதாச்சும் பண்ணா அவ்வளவுதான், நீ வந்து கண்டிப்பா செத்து போயிடுவேன். அதனால வெறுமா வாய மூடு. அங்க இதை ஒரு வாய்ப்பா வச்சு அவன் பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல அவனாலேயே அவனை தாங்கிக்க முடியல, அப்படியே அழுவ ஆரம்பிக்கிறானா. பின்ன உள்ள வைக்கிறான். நான் வந்து பின்ன உள்ள வச்சுட்டேன். ஒரு குழந்தை மாதிரி அழுறத நீ தெரியா? நான் ஒன்னும் இன்னமும் முடிக்கல நான் பண்ண வந்த விஷயத்த. ஆளு இன்னமும் ஒத்துக்கல. ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்க வந்து இதை ட்ரான்னு சொல்லுங்க ப்ளீஸ்,
என்னால இது ஏத்துக்க முடியல, இது ட்ரான்னு சொல்லுங்க. என்னோட வாழ்க்கையில நான் வந்து இது வரைக்கும் தோத்து போனதில்ல. நான் எப்படி அழுவானா இந்த டைம்ல தான் கரெக்டா அங்க டீச்சரும் ஓடி வருவாரு. டீச்சர் வந்து ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டு வருவாரு, இங்க வந்து ஏதோ ஒரு பெரிய சீன் ஆக போகுதுன்னு. நாங்க சீனை பார்த்தா வேற மாதிரி இருக்கு. நான் இவரை நினைச்ச பாரக் சாங்டோ ஒரு பயங்கரமான சைக்கோ கில்லர். இங்க பார்த்தா ஆளு பயங்கரமா அழுதுன்னு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல எல்லாரையுமே அவங்க சேஃபா காப்பாத்துறாங்க. சோவோட சன்னு மத்த பசங்க எல்லாருமே சேஃப் ஆயிடுறாங்க. ஆனா இன்னமும் அந்த ஆள் அடங்கல. அந்த சாங்டோ வந்து இன்னமும் கத்தின்னு இருக்கான், என்ன வந்து டிரா ஆக்கிடுங்க, இது வந்து டிரா தானே. ஆனா அவனை மூட்டையில பேக் பண்ணி அப்படியே ஸ்கூலுக்கே சென்ட் பண்ணிடுறாங்க. ஃபைனலி இன்னைக்குதான் அந்த நைட்மேர் என்னோட கனவே முடிவுக்கு வந்திருக்கு. இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில அது என்னால மறக்க முடியல. இதுக்கு மேல நான் வந்து பயப்பட தேவையில்ல. டீச்சரும் சொல்றாரு, பசங்களா உங்ககிட்ட ஏகப்பட்ட கொஸ்டின் நான் கேட்கணும். சோ இங்க இந்த எபிசோட முடியுது. மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு இப்பதான் வரீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கு தவிர எல்லா எபிசோடும் நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். sayonara.